இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கலந்த ஒரு ஃபேண்டசி அனிமே தான் பார்க்க போகிறோம். அனிமேவோட நேம் த பேனிஸ்ட் கோட் மெஜிஷியன். ஸோ அனிமேவோட ஸ்டோரி சொல்லி ஸ்பாயில் பண்ணாமல் டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் உள்ள போயிடலாம். எபிசோடு சாதிங்கள அலாக் இவங்கிட்டவன் ஆற்றுல உக்காஞ்சி மீன் பிடிச்சிட்டு இருக்க அந்த டைமில் டேய் தம்பி உனக்கு மேஜிக் கற்று இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்க அவனுக்கும் மேஜிக் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்ககிட்ட மேஜிக் கற்றுக்கிறான். உன்னுடைய காம்படேட்டிவ் இப்போ ஆபத்தில் இருக்காங்க, நீ இப்போ அவங்கள காப்பாற்றி ஆகணும், அதுக்கு நீ மேஜிக் பவரை யூஸ் பண்ணணும். இதை விட்டால் உனக்கு வேற வழியே இல்லை. இப்போ நீ உன்னுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணணும்னு சொல்லவே நம்ம ஹீரோவும் மெதுவாக ஃபோக்கஸ் பண்ணி அவனுடைய மேஜிக் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். இதை நீங்கள் பார்த்தீங்களா எல்டர்ஸ்? நான் எப்படியோ இது ஒரு வழியாக கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு இது கற்றுக்க ஒரு நாள் ஆகிடுச்சு. உண்மையை சொல்ல போனால் இந்த மேஜிக்கை கற்றுக்க எல்லாருக்கும் ஒரு மாதம் எடுத்துக்கும். ஆனால் நீ இதை சீக்கிரமாக கற்றுக்கிட்ட. மேஜிக் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டால் எனக்கு இன்னும் மேஜிக்கை கற்று தர சொல்லி அவன் கேட்குறான். இன்னைக்கு இதுவே போதும், ஒரு நாளைக்கு நான் அவனுக்கு ஒரு மேஜிக் தான் கற்று தருவேன். நம்ம இப்போ போயிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோவும் வேண்டாம் வெறுப்பா மீன் பிடிக்க போகிறான். எனக்கு மீன் பிடிக்கவே பிடிக்கல, எனக்கு இன்னும் மேஜிக் கற்றுக்கணும் போல இருக்குது அப்படின்னு அவன் கேட்க உனக்கு நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்குது, நீ இந்த மேஜிக்கை விட நினச்சாலும் இந்த மேஜிக் ஒன்று எப்பவுமே விடாது. இந்த ஆற்றுல இருக்கிற மீனை போல நீயும் இந்த மேஜிக்கும் எப்பவுமே ஒன்றா தான் இருப்பீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் எதுக்கு எனக்கு மேஜிக் கற்றுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம எல்டர்ஸ் அவனுக்கு எதுக்கு மேஜிக் கற்றுறன்னு சொல்லுவான்னு பார்த்தா அந்த டைமில் அவன் தூண்டில மீன் மாட்டிக்கும். நம்ம எல்டர்ஸுக்கு வேற மீன் பிடிக்க தெரியாதா, நம்ம அலாக் வேற ஒரு பக்கம் கலைச்சிட்டு இருப்பான். மேஜிக் மட்டும் நல்லா யூஸ் பண்ணுறேன், ஆனால் உன்னால் ஒரு மீனை கூட பிடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கலைச்சிட்டு இருப்பான். இப்படியே கட் பண்ணால் நம்ம எல்டர்ஸ் வந்து டெய்லியும் நம்ம அலாக்குக்கு மேஜிக் கற்று தந்துட்டு இருப்பான். அந்த டைமில் ரெண்டு பேருக்கு நடுவுலையும் ஒரு நல்ல பாண்டிங் வந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் எல்டர்ஸ் வந்து நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாது, நான் இந்த ஊரை விட்டு போக போறேன்னு சொல்ல நம்ம அலாக்குக்கு ஒன்றுமே புரியலை. அலாக், உனக்கு என்னதான் கோட் மெஜிஷியன் ஆக சான்ஸ் கிடைச்சாலும் நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர்ஸ் அலாக்கு கிட்ட சொல்ல நான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கலான்னு இருந்தேன், நீ எதுக்கு எனக்கு மேஜிக் கற்றுக் கொடுத்தன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் அவங்ககிட்ட கேட்க நான் உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். சில வருஷம் கழிச்சு எல்டர்ஸ் படித்த அதே ராயல் மேஜிக் அகாடமியில் நம்ம அலாக் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் நம்ம எல்டர்ஸுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிக்கிறான். ராயல் மேஜிக் அகாடமிலே ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக எல்டர்ஸ் இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டியில் இருந்த கோட் மேஜிஷியன் டீம்லையும் எப்படியோ சேர்ந்த கொஞ்ச நாள்லயே நம்ம எல்டர்ஸை கோட் மேஜிஷியன் டீம்ல இருந்து பேனிஷ் பண்ணிடுறாங்க. இதனால தான் நம்ம எல்டர்ஸ் அந்த டைம்ல ஊரை விட்டு போற சிச்சுவேஷன் வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அலக் நம்மளும் ஒரு கோட் மேஜிஷியன் ஆகி அவருக்கு நடந்ததுக்கு நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். அப்படியே கட் பண்ணா கல்டானா நாட்டோட இளவரசன் அவனுடைய கோட் மேஜிஷியன் டீம்ல இருந்து நம்ம ஹீரோவை பேனிஷ் பண்றான். இங்க கோட் மேஜிஷியன் சொல்றது அரசனுக்கு சொந்தமான ஒரு மேஜிக் டீம் தான் இங்க கோட் மேஜிஷியன் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல எதுக்காக என்ன டீம்ல இருந்து தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலக் கேட்க நம்ம லாஸ்டா போன டஞ்சன்ல நடந்த பேட்டல்ல ஒரு இளவரசனா நான் முன்னாடி இருந்து சண்டை போட்டேன், எனக்கு சப்போர்ட்டா லெனி அவளுடைய ஃபயர் ஸ்டைல் மேஜிக்கை யூஸ் பண்ணா. அது மட்டுமா இக்ஸ் ஒரு கேடயமா இருந்து எங்களுக்கு வர அட்டாக்லாம் அவன் தான் தடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சத்தியமா ஒன்றும் புரியல, நான் ஒரு சப்போர்ட்டரா உங்களுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல போதும் நிறுத்து, இதுக்கப்புறம் நீ ஒரு கோட் மேஜிஷியன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இளவரசன் சொல்றான். தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, நான் உங்களோட பாதுகாப்புக்கு தான் சப்போர்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையை ஒத்துக்கால, உன்னால சப்போர்ட் மேஜிக் தவிர வேற எதுவுமே பயன்படுத்த முடியாது, அதான் உண்மை. அந்த டைம்ல லெனி ஒரு பக்கம் எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி அவ ஒரு பக்கம் குறையா சொல்லிட்டு இருக்கா. மேஜிக் அகாடமில நல்ல ஸ்கோர் எடுத்துனாலையும் இந்த நாட்டோடைய ராஜா உன்னை ரெக்கமெண்ட் பண்ணதால மட்டும்தான் நீ இந்த டீம்ல சேர்ந்த, அதை புரிஞ்சு. உண்மையை சொல்ல போனா உனக்கு சண்டை போடவே தெரியாது, டஞ்சனை பார்த்தா எப்போதுமே பயந்துகிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் நீ ஒரு கோட் மேஜிஷியன் இல்ல, ஒரு சாதாரண மனுஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டீம்ல இருந்து பிரிச்சு விட்டுறாங்க. அந்த டைம் தான் நம்ம எல்டர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது, உனக்கு என்னதான் சான்ஸ் கிடைச்சாலும் நீ கோட் மேஜிஷியன் ஆகக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பான் இல்லையா. இது அவனுக்கு அப்பதான் புரிய வருது. என்னதான் நம்ம ஹீரோவை டஞ்சன்ல பாதியிலேயே விட்டுட்டு போனாலும் நம்ம ஹீரோ அவங்களுக்காக ஒரு பிளான்லாம் போடுறான். உண்மையை சொல்ல போனா இளவரசன் கிட்ட அவ்வளோ மேஜிக் ஸ்கில்லாம் இல்லை. டஞ்சன்ல 30வது ஃப்ளோருக்கு மேல போனாலே உயிரோட வருவனா வரமாட்டானது தெரியாது. நம்ம என்னதான் டீம்ல இல்லைனாலும் நம்ம அவங்களுக்காக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் எல்லாம் போடுறான். அவன் ரிசர்ச் பண்ண வந்த ஐடியாவை அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலான்னு போனா அவனை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. பிகாஸ் கோட் மேஜிஷியனை மட்டும்தான் அரண்மனைக்குள்ள விடுவாங்க, நார்மல் பீப்புள் யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. அங்க இருக்கிற காவலர்களும் அதை தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல லெனி வேற ஒரு பக்கம் வந்து என்னதான் டீம்ல இருந்து தூக்கிட்டேன்ல, நீ இப்போ கோட் மேஜிஷியன் இல்ல, ஒரு சாதாரண குடிமகன் மட்டும்தான். அப்புறம் நீ மேஜிக் அகாடமியில படிக்கும் போது டஞ்சன்ல 68வது ஃப்ளோர் வரைக்கும் போனியாமே, எப்படி உன்னால மட்டும் வாய்க்கு செம்ம போய் சொல்ல முடியுது அப்படின்னு லெனி வேற அவன் மேல இருக்கிற மொத்த ஆதங்கத்தையும் காமிச்சிட்டு இருப்பான். நீங்க என்னை பத்தி என்ன ஒண்ணா சொல்லிக்கங்க, ஆனா என்கிட்ட இருக்கிற இந்த தகவலை மட்டும் எப்படி
அப்படின்னா இளவரசங்கிட்ட குத்துடுங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, அதில் என்ன இருக்குதுன்னே பார்க்காம லெனி வேற அதை ஃபுல்லாக கீச்சு போட்டுடுவா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நின்றுட்டு இருப்பான். நான் அகாடமியில் கிராஜுவேட் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். நான் ஒரு கோட் மெஜிஷியனா, என்னால் முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க எல்டர்ஸ், நீங்கள் சொன்னது தான் உண்மை அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் பேசிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அந்த டைமில் அலெக் இது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூப்பிடுறா. உடனே நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த கல்டானா சிட்டியவே சுத்தமாக பிடிக்காது, இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே மூட நம்பிக்கையில் ஊறி போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு எருகா ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பா. நீ இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டு பேசாத, யாருன்னா கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பயப்படுறான். உனக்கு இந்த ஊரில் இருக்கிறது கஷ்டமாலியான்னு சொல்லிட்டு நம்ம எருகா வேற நம்ம அலெக்கை பார்த்து கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் வேண்டா வெறுப்பா ஆமான்னு சொல்ல, சரி 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, எப்பயா இருந்தாலும் நீங்க எங்களுடைய டீம்ல வந்து சேர்ந்துக்கலான்னு நான் உங்ககிட்ட சொன்னேனே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவன் கேட்க, ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு அவன் சொல்றான். நான் இங்க வரதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் அலெக், உங்க கூட சேர்ந்து டஞ்சன்ல சண்டை போட நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கான சரியான டைமு இதுதான்னு நினைக்கிறேன், நீ ஏன் கூடயே கிளம்பி வந்துடு, எங்களுக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எருகா சொல்ல, ஆனா நான் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சாதாரண கோட் மெஜிஷியன் தானே, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு கோட் மெஜிஷியனான அலெக் தேவையில்லை, ஒரு சாதாரண மனுஷனான அலெக் மட்டும்தான் தேவை, நீங்க இங்கேயே கோட் மெஜிஷியனா இருக்க போறது இருந்தா எனக்கு அதை பத்தி எந்த ஆட்சேபனையுமே இல்லை, நீங்க இங்கேயே இருங்க, நம்ம 2 பேரும் 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, நம்ம ஹீரோவும் அவ கூட போறதுக்கு ரெடி ஆயிடுறான். உன்னை எங்களுடைய ஏரேங்க் டீம்ல சேர்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எருகாக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே கட் பண்ணா நம்ம எல்டர் சொன்னது நம்ம அலெக்குக்கு கனவு மாரி வந்துட்டு போகும். உனக்கு என்னதான் சான்ஸ் கிடைச்சாலும் நீ ஒரு கோட் மெஜிஷியனா ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனவு மாரி வரும். அந்த டைம் வண்டி ஒரு கல்லு மேலே ஏற நம்ம ஹீரோவோட தூக்கம் கெட்டுடும். இன்னும் ஃபைசல் சிட்டி வர ரொம்ப நேரம் இருக்கு, நீங்க தாராளமா தூங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு திரும்ப தூங்க போறோம். அந்த டைம்ல நம்ம அலெக் ஊரை விட்டு போனது நம்ம இளவரசன் லெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இதுக்கப்புறம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு தப்பிச்சு ஓடி அங்க இருக்கிற அட்வென்ச்சர் கில்டர்ல சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, ஆமா மேஜிக் அகாடமில இவன் நல்ல ஸ்கோர் எடுத்தான், நான் கூட இவன் பெரிய மெஜிஷியன் ஆவான்னு எதிர்பார்த்தேன், ஆனா இவன் சுத்த பயந்தாங்குழியா இருக்கான்னு சொல்லிட்டு இளவரசன் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்கான். லெனி வேற ஒரு பக்கம் இவளை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீங்க தான் இங்க எல்லாமே, நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசனை லெனி ஏத்தி விட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் தெரியாத நம்ம இளவரசனும் எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் எப்படியோ ஃபைசல் சிட்டிக்கு வந்துடுறாங்க. இந்த ஊரோட எல்லா இடத்துலயுமே அட்வென்ச்சர்ஸ் இருக்காங்க. இப்போதான் இந்த ஊருக்கு டஞ்சன் சிட்டின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆமா நீ சொல்லதும் கரெக்ட் தான், அட்வென்ச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஊரு தான் ஒரு பேஸே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா வர சொல்றா. அப்புறம் நாங்க 3 பேரும் இந்த சிட்டில தான் தங்கி இருக்கோம், அப்புறம் நாங்க 3 பேரும் டஞ்சன்ல தான் வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு எருக்கா சொல்ல, ஓ அப்படியா, முதல்ல உன்ன அட்வென்ச்சர் ஸ்கில்ல ரிஜிஸ்டர் பண்ணோம், நம்ம இப்போ போயிட்டு அதான் பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ அட்வென்ச்சர் ஸ்கில் வாசல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகி கத்திட்டு இருக்கா. ஒரு பக்கம் இவ உள்ள போனவனே ஒரே ஷாக்கு, உன்னை அட்வென்ச்சர் ஸ்கில்ல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, டஞ்சன்ல 30வது ஃப்ளோருக்கு மேல போகணும்னா அதுக்கு ஒரு பாஸ் வேணுமா, அந்த பாஸ் ஒரே டீம்ல 2 வருஷத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா டஞ்சன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 30 ஃப்ளோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அந்த பாஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க சொல்ல, இந்த ரூல்ஸ் பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்றான். நான் இதை பத்தி ஆல்ரெடியே கிரேசியா கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு நம்ம எருக்கா சொல்ல, ஆனா கிரேசியா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா பாஸ் இருந்தா மட்டும்தான் அட்வென்ச்சர் ஸ்கில்ல சேர்க்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டா, அதனால உங்களுக்கு என்னால உதவ முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிசப்ஷனில் இருக்கவே சொல்றா. நம்ம எருகா வேற ஒரு பக்கம் தலை மேல அவளே அடிச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். நம்ம ஹீரோ வர அந்த டைம்ல நீ அதை பத்தி கவலைப்படாத, இப்போதைக்கு இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க அவளும் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. நாங்கள் இப்போ டஞ்சனில் 52வது ஃப்ளோருக்கு போயிட்டோம், இதுக்கப்புறம் எங்களால் 2 வருஷம்லாம் காத்துட்டு இருக்க முடியாது, அதனால் அவங்க சொன்ன மாதிரி டஞ்சனில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃப்ளோருக்குலாம் பாஸ் தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற டஞ்சன்லலாம் அவ்வளோ ஆபத்தான விஷயம்லாம் இருக்காது, அதனால் நம்ம ஃபஸ்ட் இந்தியா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெல்கம் டு ஃபைசல், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. அப்படியே கட் பண்ணால் இவங்க 2 பேரும் அவங்க அகாடமி டேஸில் ஃபைன் பண்ணலாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அகாடமி டேஸ்ல இருந்தே நம்ம ஹீரோவால் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து ஃபைட் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஸ்கில் இருக்கும். நம்ம எருகாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சப்போர்ட்டிங் ஸ்பெல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதனால் நம்ம ஹீரோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்ம எருகா பார்த்தீங்கன்னா இவனுக்கு டிஃபென்ஸாக தான் செயல்பட்டு இருப்பான். நம்ம எருகா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக டிஃபென்ஸ் பண்ணி டயர்டாகிட்டு இருப்பான். ஸோ அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய தண்டர் போல்ட்டை அங்கே யூஸ் பண்ணுவான்.
சரி எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த டைமில் உறக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி பூமியை பொழந்துக்கிட்டு ஒரு பெரிய மண்புழு வருது. வாயில வேற நம்ம எருகா வந்து மாட்டிக்கிறாளா. நம்ம ஹீரோக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எருகா உங்ககிட்ட இருக்கிற சீல்டு மேஜிக்கா நீ ஃபுல்லாக யூஸ் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ ஏதோ சாக்ரிஃபைசல் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபயர் ஸ்டைல் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். அந்த டைமில் ஃபயர் ஸ்டைல் டிராகன் மாதிரி ஏதோ வர அடிச்சு அடியில் அந்த மண்புழுயை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களா. நம்ம எருக்காக்கும் எதுவும் ஆகாம அவளுடைய சீல்டு பவர் வச்சு எப்படியோ சேஃப்டியாக கீழே வந்துடுறா. அந்த டைமில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் கிட்ட சோலோவாக சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேசியா நம்ம ஆனஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறா. உங்ககிட்ட யாரா ஹெல்ப் கேட்டாங்களா, இதை நானே பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேசியா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த மான்சரை இவங்க 3 பேரும் சமாளிக்க முடியாம நின்றுட்டு இருக்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ட்ரி தரான். எப்படி நருட்டோவில் 5 சக்கரா நேச்சுரல்ஸ் இருக்கும், அதே மாதிரி நம்ம ஹீரோவும் 5 எலமெண்ட்டை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஒரு அட்டாக்லேயே அங்கிருந்த அந்த மான்சர் இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. நம்ம ஹீரோ என்னதான் இவங்க டீம்ல கடைசியா வந்து சேர்ந்தாலும் இவங்க 4 பேரும் சேர்ந்து டஞ்சன்ல 68வது ஃப்ளோரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் அகாடமியில அரசல் புருஷலா பேசிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல சேர்ந்தவங்க யாருமே காணும்னு சொல்லிட்டு கிராஜுவேஷன் டேன்னு தெரிஞ்ச யாரும் வரலனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டஞ்சனுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மாத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த டீமை பத்தி. ஆனா இது எதை பத்தி கவலைப்படாம ஸ்டூடெண்ட்ஸோட சென்சே மட்டும் நல்லா ஜாலியா இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒருத்தரா வராங்க. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷாக்கு. டஞ்சன்ல இது வரைக்கும் 37 ஃப்ளோர் வரைக்கும் தான் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸால கிளியர் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து 64 ஃப்ளோர் வரைக்கும் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு ரெக்கார்டை யாராலையுமே முறியடிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க டீமை சேர்ந்தவங்களுக்கு ஒருத்தருக்கா கிராஜுவேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த பையன் தான் ஹார்ட்னஸ் ரைன். அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஹேர் பொண்ணு பேரு கிரேசியா. இந்த பொண்ணு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ தான் இருக்கா. ஸோ கடைசியா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம ஹீரோ ஆளாக்கி கொடுத்துதான். அகாடமியில இந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் 4 ரேங்க்குமே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சென்சேவை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க மாத்தி. சென்சே பேர் சொல்ல மறந்துட்டேன். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா அராதையா. இவங்க பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு செல்லமா அவங்க 4 பேர் மேலேயும் ஒரு கொட்டு போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ண நடந்துருக்க. கிராஜுவேஷன் டே எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தனித்தனியா வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஜாலியா மாத்தி கலாய்ச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ நான் வந்து பாத்தீங்கன்னா கோட் மெஜிஷியன் ஆக போறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவான். என்னுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னை எல்டர்ஸ் தான் பாத்துக்கிட்டாரு. அவரும் ஒரு கோட் மெஜிஷியனா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் டீம்ல இருந்து ஃபயர் பண்ணதுனால என்னை விட்டுட்டு அவர் தனியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம கிரேசியா நீ பணத்துக்காக தான் நீ கோட் மெஜிஷியன் ஆக போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நம்ம எப்பனா யோசிச்சு பார்த்துருப்போமா நம்ம ஒரு அட்வென்ச்சர் ஆகும்னு சொல்லிட்டு. நான் இப்போ உங்க கூட நின்றுட்டு இருக்க காரணமே எல்டர்ஸ் தான். ஸோ நான் அவருக்காக நான் இதை பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் வந்து நீ மட்டும் எங்க டீம்ல இருந்தா நம்ம தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாவே இருப்போம், நம்ம டீமை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ கோட் மெஜிஷியன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்ததால அவங்க சொன்ன இதுக்கெல்லாம் மறுத்துடுவான். அந்த டைம்ல தான் இருக்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். இந்த டைம்ல இருந்து நம்ம வேற பாதையில பயணிக்க போறோம். ஆனா நம்மளாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டு பிறகு உனக்கு எப்ப நான் எங்க டீம்ல ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம், உனக்காக எப்போவுமே எங்கள் டீம் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்லுவா. ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் அலாக் வந்ததை செலிப்ரேட் பண்ண விதமாக 2 பேரும் குடிச்சிட்டு ஜாலியாக கூத்தாடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்காக வேற ரொம்ப போதை ஆகிடுவே அவள் கொஞ்சம் மட்டி ஆகிடுவான். அந்த டைமில் நீ தான் அந்த பொடி பையனா ஃபைசல் நகரத்துக்கு வந்தால் நீ பெரிய அட்வென்ச்சர் ஆகிடும் சொல்லிட்டு கனவு காண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ வர குடிச்சிட்டு இருப்பானா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடும். உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல, உனக்கு நான் மரியாதையை கற்று தரணும்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பாட்டிலை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோ சும்மாவா ஒரு சீல்டை போட்டு அவனை பார்த்துப்பான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யார் நாம அடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். அலாக் யூக்ரித் உனக்கு இந்த ஃபைசல் நகரத்துல என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கேட்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஷாக்கா இருக்கான். அந்த டைம்ல நம்ம அலாக்கு தேவையான அந்த ஒரு பாஸை வந்து பாத்தீங்கன்னா அவன் வைக்கிறான். இந்த பாஸ் உனக்கு வேணும்னா நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும், உன்னுடைய மேஜிக் வச்சு என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அந்த பாஸ் நீயே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ஆமா நீ முதல்ல யாருன்னு கேட்க நம்ம எருக்கா தான் சொல்றான் இவன் தான் கில்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு. என்னது கில்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம கில்டு மாஸ்டர் அண்டர் கிரவுண்ட் அரினாவுக்கு நம்ம அலாக் யூக்ரித்தை கூட்டிட்டு வந்துடுறான். இந்த இடத்த நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் எங்களுடைய ஸ்கில் அதிகமாகணும்னா நாங்கள் இந்த இடத்த தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்ல நம்ம அலாக்கு என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்கும் நடுவில் இப்போ பேட்டில் தான் நடக்க போகுது. அந்த டைம்ல நம்ம கில்டு மாஸ்டர் ரூல்ஸ் சொல்லலாம். ஸோ ரூல்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்க போகுது, நீ உன்னுடைய மேஜிக் வச்சு என்னை இம்ப்ரெஸ் பண்ணா போதும், நம்ம அந்த போட்டியே அங்கே நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல. அப்புறம் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னுடைய பெயர் லெவியல்
ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கில்டி மாஸ்டர் அவனோட நேமை சொல்றான். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், எஸ்ட்ராங்லே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக் அவங்க கிட்ட சொல்றான். ஸோ அந்த டைம்ல பேட்டிலும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுருக்காங்க. ஸோ யாரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திடீர்னு நம்ம கில்டி மாஸ்டர் பாத்தீங்கன்னா அவருடைய பவரை வந்து என்ஹான்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய மூவ்மெண்ட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவால் அவனை பாதுகாக்க மட்டும்தான் முடியுது. ஸோ எதிர்த்து ஃபைட் பண்ண முடியலை. நம்ம கில்டு மாஸ்டர் அடிச்சா அந்த ஒரு அடியிலே நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. இவரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இவரு முன்னாடி நம்ம சப்போர்ட் மேஜிக்லாம் வேலை செய்யாது, நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறான். அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் வேற பார்த்துட்டு இருக்க டைமில் ஷீல்டு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடை வர வைக்கிறான் மேஜிக் மூலயமா. உன்னால என்னுடைய பஞ்சை ஷீல்டு வச்சே தடுக்க முடியல, ஒரு ஸ்வாடை வச்சு தடுக்க போறியான்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் வேற அவனை கலாய்ச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனுடைய ஸ்வாட் எடுத்துட்டு வேகமாக அடிக்க வர நம்ம கில்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபுல் மேஜிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். திரும்பவும் அவருடைய மேஜிக் பவரை என்ஹான்ஸ் பண்ணி அவருடைய ஜெட் பூஸ்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. சும்மாவே நம்ம கில்டு மாஸ்டருடைய மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ அவருடைய மேஜிக் என்ஹான்ஸ் பண்ணும் போதே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்படி இருந்தும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய தண்டர் போல்ட் பவர் வச்சு நம்ம கில்டு மாஸ்டரை அட்டாக் பண்ணுறோம். எருகா சின்ன வயசுல இங்க வரும்போது உன்னை பத்தி சொல்லியிருக்கா, அப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கில்டு மாஸ்டர் அவருடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தயாராகிட்டாரு. கில்டு மாஸ்டர் ஏதோ டிராகன் சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல போட ஒரு கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிராகனோட ஹேண்ட் மாதிரி மாறிடுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய விளையாட்டை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கில்டு மாஸ்டர் சண்டையை திருப்பணும் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம கில்டு மாஸ்டர் அலாக்கு மேல எந்த ஒரு பாவமும் பார்க்காம கொடூரமா அட்டாக் பண்ணான்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம அலாக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அலாக்கோடைய தண்டர் போல்ட் மேட்சுக்கும் சுத்தமா வேலை செய்யல. நம்ம கில்டு மாஸ்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் திருப்பணும் அவருடைய மேஜிக் பவரை என்ஹான்ஸ் பண்ணி அவருடைய ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா ஹீலிங் பவரை வர வச்சுக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ எவ்வளவுதான் அடிச்சாலும் நம்ம கில்டு மாஸ்டருக்கு ஒன்றும் ஆகல. ஸோ சீக்கிரமா ஹீல் ஆகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ அவருடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை வச்சு நெஞ்சில குத்துனாலும் நம்மளுடைய கில்டு மாஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம அலாக்கு தான் ஃபுல் மான காலியாகி சோர்ந்து வீழ்ந்து போடுறோம். இதுக்கப்புறம் இவனால சண்டை போட முடியாது, இவனுடைய மொத்த பவருமே இவன் யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்னஸ்ட் வரோம். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆனா நீங்க எல்லாரும் என்னை விட்டு இது ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கல்ல. ஒரு சாதாரண அட்வென்ச்சர் அடிக்க ஒரு எக்ஸ்ட்ரா ஹீரோ அவருடைய மொத்த பவரை யூஸ் பண்றதை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னஸ்ட் கில்டு மாஸ்டர் பார்த்து கேட்க, நீ கொஞ்சம் வாய மூடு, எனக்கு யாருக்கிட்டையும் தோத்து பாய்க்கல, நான் எப்பவுமே ஜெயிச்சு தான் பழக்கம், உங்களுக்கு வேணும்னா அந்த பாசை வச்சுக்கோங்க, ஆனா இந்த மேட்ச்ல நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்டு மாஸ்டர் சொல்ல, நீ இதை கேட்டே அலெக், உனக்கு அந்த பாஸ் கிடைச்சிருச்சு, சரி சரி இது உனக்கு கேட்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலக்கா தூக்கின்னு போயிட்டு அவனுடைய ரூம்ல போட்டுடுறாங்க. இவன் திடீர்னு இங்க வந்திருக்கானா, இவனுக்கு அங்க ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு எருகா கிட்ட கேட்க, அது ஒரு பெரிய கதை, நான் அதை அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு எருகா சொல்றா. அந்த டைம்ல கில்டு மாஸ்டர் ஒன்று சொல்றாரு, எப்பவுமே ஒரு சாதாரண அட்வென்ச்சரை கோட் மெஜிஷியனா ஏத்துக்கவே மாட்டாங்க, அதையும் மீறி இவன் கோட் மெஜிஷியனா ஆவதுக்கு காரணம் இவன் அகாடமில நல்ல ஸ்கோர் பண்ணதுனால மட்டும்தான், அரசாவையை சேர்ந்தவங்க மட்டும்தான் கோட் மெஜிஷியனா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேராசை, அதனாலே இவனை ஃபயர் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு கில்டு மாஸ்டர் சொல்றோம். அலாக் எப்படி தான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அங்க 4 வருஷம் இருந்தானே தெரியல, நான் மட்டும் இருந்தேன்னா கண்டிப்பா கிளம்பி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னஸ் சொல்ல, எதுக்கு அவளை ஒரு மாதிரி பாக்குறா, நீ என்ன அந்த மாதிரி பாக்காதன்னு சொல்லிட்டு ஆர்னஸ் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்து கில்டு மாஸ்டர் சொல்லிட்டு கத்த, உனக்கு என்னாச்சு மிஷா, ஏன் கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம எருகா கேட்கறான். இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கில்டு மாஸ்டர் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல, கில்டு மாஸ்டர் அந்த பொண்ணை தடன்னு இஸ்துன்னு அந்த ரூம் விட்டு கிளம்புறான். எருகா வர இவ இன்னத்துக்கு வந்தா இன்னத்துக்கு போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஷாக்கா பாத்துட்டு இருக்க. சரி அதை விடு, உண்மையிலே அலாக்கு அங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ் எருகா கிட்ட கேட்கலாம். அதுக்கு எருகாவும் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீடைலா சொல்லிட்டு இருக்கா. அலாக் ஒரு கோட் மேஜிஷியன் ஆனதுக்கு அப்புறம் மத்த கோட் மேஜிஷியனுக்கு ஒரு சப்போர்ட்டரா தான் செயல்பட்டு இருந்தான். இதை வந்து நம்ம அலாக் வேணும்னே படல, கால்டாவனுடைய ராஜா காட்டையிலன்னு படி தான் அவளுடைய மகனுக்கு ஒரு சப்போர்ட்டரா செயல்பட்டு இருந்தான். இது அந்த இளவரசனுக்கு பிடிக்காம எப்பவுமே சப்போர்ட்டிங் ஸ்கில்ல மட்டும் போட்டு இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு டீம்ல இருந்து ஃபயர் பண்ணி விட்டுருவான். நீ என்ன சொல்ற, அலாக்கால சப்போர்ட்டிங் மேஜிக்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆர்னஸ்டுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோ வேற அகாடமியில இருக்கும் போது அந்த சப்போர்ட்டிங் ஸ்கில்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டான் இல்லையா, அதனால நம்ம ஆர்னஸ்டுக்கு ஒரே சந்தேகம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம எருகா தான். நம்ம எருகா பாத்தீங்கன்னா அகாடமியில இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டர் தான் இருந்திருப்பா. ஒருவேளை எனக்கு தெரியாம என்கிட்ட இருந்து அந்த சப்போர்ட்டிங் ஸ்கில்ல கத்துன்னு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்ல, என்ன இருந்தாலும் அவங்க பண்ணது ரொம்ப தப்பு, அவங்களுக்கு சப்போர்ட்டரா செயல்பட்ட ஒருத்தனை அவங்களால எப்படி ஃபயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னஸ்ட் அவங்க மேல கோவமா இருக்கு. அந்த கோவத்துல கையில இருக்கிற அந்த பாட்டில உடைக்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எழுந்துக்கிறான்.
ஏய் ஆர்னஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ் எப்படியும் சமாளிச்சுக்கிறான். அந்த டைம்ல நம்ம எருகா பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் எடுத்து காமிச்சு உனக்கு இந்த பாஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியா இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்ட் வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு. நம்ம எல்லாரும் இப்போ நேராக கால்டனா நகரத்துக்கு போயிட்டு உன்னை பாட்டிலேருந்து தூக்குன அந்த இளவரசனோட டீமை மொத்த பெரிய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் டீமா சேர்ந்து சண்டை போலான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் வெறியா சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ வேற கொஞ்சம் அமைதியாடு ஆர்னஸ்ட் எனக்கே அதை பத்தி கவலை இல்லை நீனாத்துக்கு அதை பத்தி ரொம்ப கவலைப்படணும் அதுக்கு நான் அவங்க செஞ்சதுலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் ஒரு மாதிரி சொல்றான். அந்த டைம்ல எருக வேற நம்மளாம் மற்ற பாட்டி கூட சேர்ந்தா செஞ்சா நம்மள தடை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நம்பர்ல ஒருத்தனை அவமதிச்சு அமைச்சிருக்காங்க இதெல்லாம் நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் கேட்க நீ சொல்லது எல்லாம் கரெக்ட் தான் ஆனா நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் நம்ம ஆர்னஸ்ட சமாளிக்கிறோம். நம்ம எல்லாருமே அட்வென்ச்சர் ஆகிறதுக்கு காரணம் சீரியஸா சண்டை போட இல்லை இதெல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகத்துக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீ சொல்ற மாதிரி எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நீ சொல்லதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் சொல்ல இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா நம்ம தான் இருக்கணும் இதுவே உன்னை ஃபயர் பண்றவனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய தண்டனையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் சொல்ல நீ சொன்ன மாதிரி நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா மாறுவோம் ஒரு இளவரசனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே கட் பண்ணா கில்டு மாஸ்டர் அவசரமா ஒரு பொண்ணு கூட்டின்னு போச்சு இல்ல அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு டஞ்சன்ல 64வது ஃப்ளோர்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணோட டீமை சேர்ந்த அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா டஞ்சன் உள்ளே மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் இந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சு வந்து இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச 3 பேர் டஞ்சன்ல 64வது ஃப்ளோர்ல மாட்டிட்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்கு உதவி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேசியா பார்த்தீங்கன்னா நம்ம அழகை பார்க்க வந்திருக்கா. நம்ம அழகை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும் எதுவும் இல்லை சும்மா தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஆமா உள்ள ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க போகலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவ கேட்க ஏ ரேங்க் அட்வென்ச்சர்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எங்க போனீங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நான் எந்த கேள்வியுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டை போட்டல கொஞ்சம் டயர்டா இருப்பானா நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா அவளுடைய ஹீலிங் மேஜிக் பண்ணி கொஞ்சம் ஹீல் பண்ணுவா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிரேசியா கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு இருப்பான். அவனுக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அங்க நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். உனக்கு அங்க நடந்த மாதிரி இங்க எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா வேற பேசிட்டு இருப்பாளா. அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்ட் வேகமா கதவு தந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேலை வந்திருக்குன்னு வந்து சொல்லுவான். ஸோ அந்த வேலை வேற எந்த வேலையும் இல்லை டஞ்சன்ல 64வது ஃப்ளோர்ல ரெக்ரமோ டீமை சேர்ந்த 3 பேர் மாட்டிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களை காப்பாத்துது தான். இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஹீரோவை வரனா இல்லையான்னு மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா இப்பதான் நம்ம கில்டு மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணிருப்பான் இல்லையா ஸோ அதனால டயர்டா இருப்பான். இவனுக்கு ஓகேன்னா இவங்க டீமா சேர்ந்து போற மாதிரி பிளான். அது மட்டும் இல்லாம கில்டு மாஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் அலக் வரதுனா மட்டும்தான் இவங்க 3 பேரும் அந்த டஞ்சனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா நம்ம எருக்கா தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவா. அந்த டைம்ல ஆர்னஸ்ட் அந்த கைவன் உங்ககிட்ட எதையோ பார்த்துருக்கான் அந்த கைவனுக்கே உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருக்காதா நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் டீமை போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இதுக்கு ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாம் டஞ்சன் முன்னாடி இருக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்டோட நீ திரும்பவும் நம்ம டீமுக்கு வந்ததுனால நம்ம டீமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இது நம்ம அகாடமி டேஸ் ஞாபகம் பத்துது. ஸோ இதுக்கப்புறம் வெட்டி பேச்சு வேணா டேரக்டா களத்துல இறங்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் டஞ்சன் உள்ள போக தயாரா இருக்காங்க. ஸோ அந்த டைமில் எருகா ஒரு விஷயத்தை சொல்கிறா டஞ்சனில் 64வது ஃப்ளோரில் ஹீலிங் மேஜிக்லாம் வேலை செய்யாது நம்மளே தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல அந்த டைமில் ஆர்னஸ்ட் வர நம்ம 64வது ஃப்ளோர் போகிற வரைக்கும் அவங்க தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்க அதை பற்றிலாம் கவலைப்படாது டஞ்சனில் இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணு இந்த ஒரு கிறிஸ்டலில் கொடுத்துருக்கா இந்த கிறிஸ்டல் மூலியமா நம்ம டேரெக்டாக 64வது ஃப்ளோருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எருகா சொல்கிறா. இந்த அளவுக்கு பவராக இருக்கிற இந்த கிறிஸ்டலை அந்த கைவன் எப்படி நம்மளுக்கு தானான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் கேட்க இதே மாதிரி 2 கிறிஸ்டல் இருந்தனால ஆளுக்கு ஒவ்வொன்று தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்கிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்றான் டஞ்சன்ல 64வது ஃப்ளோர்ல இருக்கிற பாஸுக்கு பாத்தீங்கன்னா உயிரை எடுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு ஆர்னஸ்ட் சொல்ல அந்த டைம்ல கிரேசியா வேற உள்ள எஸ்டாங் டீமாலே ஒண்ணும் பண்ண முடியல நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றா. சரி வெட்டி பேசலாம் போதும் நம்ம போயிட்டு களத்துல பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாரும் டஞ்சனுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர்லாம் இருக்கு. நம்ம ஆர்னஸ்ட் வர 64வது ஃப்ளோர்ல இதை தவிர வேற எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துன்னு களத்துல இறங்கிடுறான். களத்துல இறங்குறது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற மொத்த ஸ்கெலிட்டனையும் ஒத்தால பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ வேற அவன் யூஸ் பண்ற வெப்பன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசி கிட்ட கேட்க இந்த வெப்பனோட பேரு ஆர்மரிஸ்டிகா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப்பனு ஆனா இந்த முட்டாள் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்தாலுமே அந்த வெப்பனை அவன் நல்லா தான் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த டைம்ல நம்ம ஹீரோ பின்னாடி யாரோ வர மாதிரி ஒரு ஃபீலிங் உடனே அவனுடைய தண்டர் போல்ட் மேஜிக்கா யூஸ் பண்றான். மத்த 3 பேருக்குமே இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. என்னுடைய பின்னாடி யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அப்படின்னா அது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் கேட்கறான். உடனே
உடனே நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றான். அங்க ஏதோ பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஒன்னு இருக்கு. சோ அதோட பேர் பாத்தீங்கன்னா கிரீம் ரிப்பர். இது ஒரு இன்விசிபிள் எனிமி, கண்ணுக்கே தெரியாது. அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்டோட நீ எப்படி அகாடமில இருந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த டைம்ல இந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் வேற அது கையில வச்சிட்டு இருக்க அந்த ஸ்பீரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஆர்னஸ் கில் பண்ண ஸ்கெலிட்டன் எல்லாம் திரும்ப உயிரோட வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்னஸ் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கறான், ஒரு ஜீனியஸும் ஒரு மெஜிஷியனும் சொன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ் சொல்ல, கடந்த 4 வருஷமா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் என்கிட்ட இல்லாம இருந்துச்சு, அது இப்போ என்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இன்விசிபிள் மான்ஸ்டரை அவனுடைய ஸ்வாடை வச்சு ஒரே போர்டுல 2 துண்டு ஆகுறான். ஒரு பக்கம் அந்த மான்ஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. நம்மளால இங்கே ரொம்ப நேரம் சண்டை போட்டுருக்க முடியாது, நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்ல, சரி கவலைப்படாத இதெல்லாம் தனியா நானே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ் சொல்றான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம எருகா பாத்தீங்கன்னா அவளுடைய சப்போர்ட் ஸ்பெல்ல போடுறான். இதனால இவங்களுடைய மூவ்மெண்ட்டும் இவங்களுடைய பவரும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவும் ஆர்னஸ்டும் என்னதான் நல்லா சண்டை போட்டு இருந்தாலும் அந்த ஸ்கெலிட்டன் பாத்தீங்கன்னா வரத்து நிக்கவே இல்லை. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் பின்னாடி வந்து நிக்க சொல்லிட்டு அவனுடைய தண்டர் போல்ட் மேஜிக்கை திரும்பவும் யூஸ் பண்றான். ஸோ இதனால அங்கே இருக்கிற மொத்த ஸ்கெலிட்டனும் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா செத்து போட்டுங்க. அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்ட் வர, நீ ஏன் எப்பவுமே அந்த தண்டர் போல்ட் மேஜிக்கை யூஸ் பண்ற? கில்டு மாஸ்டர் கிட்ட சண்டை போடும் போதும் நீ இந்த மேஜிக் தான் யூஸ் பண்ண, ஆனா நீ அகாடமியில இருக்கும்போது உங்ககிட்ட நிறைய மேஜிக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் கேட்க, ஹீரோ கோட் மேஜிஷியனா இருக்கும்போது நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னால இந்த மேஜிக்கை பாஸ்ட் ஆக்டிவேட் பண்ண முடியுது, அதனால தான் நான் இதை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல, நீ போய் சொல்ற நீ எங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க பாக்குறன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் சொல்ல, நான் உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நீ என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிற எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம எருகா வர, சரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது டஞ்சனோட ஒரு சைட்ல இருந்து யாரோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு குரல் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த சத்தத்தை பார்த்தா இந்த ஃப்ளோரோட பாஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்ல, சரி வாங்க சட்டை போட்டுன்னு அதை அடிச்சு போட்டு நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா வேகமா கிளம்புறோம். நம்ம எருகா பாத்தீங்கன்னா அவருடைய சப்போர்ட் மேஜிக் மூலியமா அவங்களுடைய பவர்லாம் பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி ஜெட் பூஸ்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறா. ஒரு பக்கம் நம்ம ஆர்னஸ்டோட வேகத்துக்கு யாராலையுமே ஈடு கொடுக்க முடியல. இவனுடைய சப்போர்ட்டிங் மேஜிக்கை நல்லா யூஸ் பண்ணதுனால இதான் நீ எங்களுக்குலாம் தலைவரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எருகா கிட்ட சொல்ல, நான் என்னுடைய வேலையை தான் செய்யறேன், என்ன புகையாதீங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இவங்க அந்த சத்தம் கேச்சு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்தும் சேர்ந்துடுறாங்க. அந்த டைம்ல கீழே இருந்து ஒருத்தன் வேற கத்திட்டு இருக்கான், டே முட்டா பைய ஆர்னஸ் உதவி பண்ண வந்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். கீழே ஒருத்தன் உயிருக்கு போராடி இருக்கான். நம்ம ஹீரோ வேற அந்த மாஸ்டரை பார்த்து இந்த ஃப்ளோரோட பாஸ் இதான்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட கேட்க, மத்தவங்க எல்லாம் எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர்னஸ் ஒரு பக்கம் அவன் காதுல கை விட்டு நோண்டிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். சரி அவன் யாரு அவனுக்கு போயிட்டு உதவி பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அவன் பேர் தான் லோக்கி, நீ அவனை சாதாரணமா நினைக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் சொல்றான். அவனும் ஒரு சப்போர்ட்டர் மேஜிக் தான், ஆனா அவன் எந்த நேரத்துல எது பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அவனை எல்லாரும் ஒரு முட்டாளுன்னு தான் சொல்லுவாங்க. யாரை பார்த்து முட்டாள்னு சொன்ன, ஒருவேளை நான் மட்டும் இப்ப செத்தனா உன்னை பேயா வந்தாவது சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே இருக்கவன் பேசிட்டு இருக்கான். அந்த டைம்ல கீழே இருக்கிற கல்லை கவனிக்காம கல் தறிக்கு கீழே விழுந்துட்டான் அவன். நம்ம ஹீரோ வந்து இப்பயாவது அவனுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சொல்ல, நீ கவலைப்படாதால அவன் இப்படித்தான் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்றா. இந்த நேரத்துல அவன் எப்படி சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, எல்லாமே அந்த மான்ஸ்டருக்கு அவன் போட்ட ட்ராப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்பதான் தெரிய வருது. உண்மையை சொல்ல போனா லோக்கி ஒரு இன்டெலிஜென்ட், இதுக்கான பிளான் அவன் எப்பயா போட்டு வச்சுப்பான்னு சொல்லிட்டு கிரேசியா சொல்ல, உனக்கு ஒன்னா அவன் இன்டெலிஜென்ட் தான் தெரியலாம், ஆனா எனக்கு எப்பவுமே அவன் ஒரு முட்டாள் தான் சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ் சொல்றான். அந்த டைம்ல ட்ராப்ல மாட்டின அந்த ஒரு மான்ஸ்டர் மேல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபயர் ஸ்டைல் மேஜிக்கை யூஸ் பண்றான். ஆள் வளர்ந்துக்கிற மாதிரி உனக்கு அறிவு வளரணும்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த மாஸ்டர் பாத்தீங்கன்னா அதோடைய வாய் மூலியமா ஃபயர் ஸ்டைல் மேஜிக்கா யூஸ் பண்ணுது. நம்ம லோக்கிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, அவன் செத்துட்டானே நினைச்சான். அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றான். உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் அங்க வச்சு ஃபன் பண்ணலாம் தான் இருந்தேன், ஆனா அப்படியே விட்டா நீ செத்துருவே, அதான் காப்பாத்த வந்தான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட போயிட்டான். உனக்கு பேக்கப்பா எருகாவும் நம்ம கிரேசியாவும் வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த மான்ஸ்டர் திடீர்னு இவங்களை அட்டாக் பண்ணும்போது எப்படியோ ஷீல்ட் போட்டு தப்பிச்சிடுறாங்க. இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா திடீர்னு திரும்பி லோக்கி இருக்கிற அந்த சைடே திரும்ப ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கிட்ட தண்டல் போட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி தடுக்க நினைக்கிறான். ஆனா அந்த மான்ஸ்டர் கிட்ட அந்த மேஜிக் பாத்தீங்கன்னா சுத்தமா வேலையே செய்யல. அந்த மான்ஸ்டர் இவங்க பின்னாடி வரத பார்த்து நம்ம ஆர்னஸ் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வர திசையிலே திரும்பி பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கான். தேசியெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா நம்ம ஆர்னஸ் பாத்தீங்கன்னா நேக்கா அதோடைய கால் சந்தில பூண்டு இந்த பக்கம் வந்துடுறான். அதுக்கு லோக்கியை சேவ் பண்ணிட்டா நம்ம ஃப்ரீயா ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லோக்கியை கிரேசியா கிட்ட தூக்கி போட்டு நம்ம ஆர்னஸ்டும் நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முதல்ல
முதல்ல லோக்கியை பாத்தீங்கன்னா சேஃபான ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிரேசியா கூட்டின்னு போயிட்டு இருக்கா. சேஃப் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு உடனே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண தயாராகுறாங்க. டைம்ல நம்ம இருக்காம பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட்டிங் மேஜிக்கை யூஸ் பண்றா. ஒரு சப்போர்ட்டிங் ஸ்பெல்லால 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடும் நல்ல ஒரு சென்டும் கிடைக்குது. எப்பயும் போல நம்ம ஆனஸ் பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்டால அந்த மான்ஸ்டரை சுத்தமா அட்டாக் பண்ண முடியல. உண்மையை சொல்ல போனா அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் வரை கீழே விழுந்துறானா அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். கரெக்டான டைம்ல நம்ம இருக்க பாத்தீங்கன்னா அவளுடைய ஷீல்டு மேஜிக்கை யூஸ் பண்ணுவா. அதுல இருந்து லோக்கி வேற இதை இவங்க சமாளிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம கிரேசி கிட்ட கேட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டுட்டு இருப்பான். சரி என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு மேல இருந்து லோக்கி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மல்டிபிள் தண்டர் போல்ஸை ஒரே நேரத்துல அந்த மான்ஸ்டர் மேல இறக்குவான். அவ்வளவு சீக்கிரம் யாராலுமே மல்டிபிள் ஸ்பெல்ஸை ஒரே டைம் மேல அட்டாக் பண்ண முடியாது இல்லையா? இதை பார்க்கும்போது நம்ம லோக்கிக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாது. இந்த டைம்ல நம்ம ஆனஸ்டி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற விதமா அவனுடைய ஸ்பீரை வச்சு அந்த மான்ஸ்டருக்கு லைட்டா அட்டாக் பண்ணுவான். யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய தண்டர் போல்ட் மேஜிக்கை அந்த மான்ஸ்டர் மேல ஃபுல்லா யூஸ் பண்ணுவான். இதோட இந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா காலின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது மல்டிபிள் தண்டர் போல்ட் மேஜிக் யூஸ் பண்ணியுமே அந்த மான்ஸ்டருக்கு சுத்தமா ஒண்ணும் ஆகாது. லோக்கிக்கு யூஸ் பண்ண அதே ஒரு அட்டாக்கை திரும்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அந்த மான்ஸ்டர். அந்த டைம்ல நம்ம கிரேசியா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விலையமா அவளுடைய வில்லு வச்சு ஆயிரக்கணக்கான அம்புகளை ஒரே நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் மேல அட்டாக் பண்ணுவா. இதான் சான்ஸ் சொல்லிட்டு நம்ம இருக்க பாத்தீங்கன்னா அவளுடைய பைண்டிங் மேஜிக் யூஸ் பண்ணுவா. ஆனஸ்டும் அவனுடைய வெப்பனை வச்சு எதனா டேமேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை மூவ் பண்ணாம இருக்கலாம்னு சொல்லிட்டு 4 டைமென்ஷனல் ஷீல்ட யூஸ் பண்ணுவான். அதனால அந்த மான்ஸ்டரால மூவ் பண்ண முடியாது. இருந்தாலுமே லோக்கி கிட்ட யூஸ் பண்ண அதே ஒரு மேஜிக் ஸ்டைல பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட யூஸ் பண்ணோம். எனக்கு அவர் ஒரு மேஜிக்கை கத்து கொடுத்தாரு. அந்த மேஜிக்கை அகாடமில இருக்கிறவங்க யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது 2 பேரை தவிர. ஒருத்தர் அந்த மேஜிக்கை உருவாக்கியவர், 2வது வேற யாரும் இல்ல அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் மேஜிக்கை யூஸ் பண்றான். அதனால அது விட்ட ஃபயர் அதுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. இப்பயாவது அந்த மான்ஸ்டருக்கு செத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த மேஜிக். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேஜிக்காலேயே அதை சாவடிக்க முடியல. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 4 டைமென்ஷனல் சீல் போட்டிருப்பான் பாத்தீங்களா. சோ அது பாத்தீங்கன்னா அன்லீஸ் பண்ணிடுவான். இந்த ஒரு ஸ்பெல்லு இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஸ்பெல்ல கூட ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னா சொல்லணும். இந்த ஒரு ஸ்பெல்லாலே அந்த மான்ஸ்டரால பாத்தீங்கன்னா ஏந்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். இந்த நேரத்துல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுடைய ஆர்மரிஸ்டிக்கா யூஸ் பண்ணி அந்த மண்டையை பொளந்து விட்டுருவான். கொஞ்சோன்னு உயிரோட இருந்த அந்த மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாவே செத்துரும். இதுக்கப்புறம் என்ன ஒரு பீஸ்ட்னு தான் கூப்பிடணும் அலெக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, ஒரு ஜீனியஸ் சொன்னா நான் கேட்க மாட்டேனான்னு சொல்லிட்டு நம்ம அலெக் சொல்றோம். அகாடமில 4th ரேங்க் வாங்கணும்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா வேற நம்ம ஆனஸ்ட் பூச்சி கலாய்ச்சிட்டு இருப்பான். அவனும் எதனா பெருசா பில்டப் பண்ணி பெரிய ஆளாலான்னு பார்த்தா நீ விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்டும் நம்ம கிரேசியாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி வேற உள்ள வரான். எல்லாருமே நல்லா சண்டை போட்டீங்க. அதுவும் நம்ம அலெக் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஹைட்ராவை கொன்ன ஒரே ஒரு மெஜிஷியன் நீ மட்டும்தான். மட்டுமா கால்டானாவில ஒரு கோட் மெஜிஷியனா வேற நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, இல்ல நான் இப்போ கோட் மெஜிஷியனா இல்ல, நான் அங்க இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நீ இப்போ கோட் மெஜிஷியனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கோட் மெஜிஷியனா விட்டாங்கன்னு சொல்லிட்டு கால்டானா சத்தியமா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, சரி அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா நம்ம இருக்கா கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு, நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி, நீங்க காப்பாத்துனால எனக்கு எதுனா மருந்துலாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க, அதை வச்சு நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றோம். பார்த்தா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க, அவங்க பாஸ் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட வேலையை அங்க இருக்கிற மத்த பெரிய பெரிய மான்ஸ்டர் எல்லாம் தனியா கூட்டு வந்து சாவடிக்கிறது தான், அதனாலதான் நான் மட்டும் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்றான். டைம்ல நம்ம ஆனஸ்ட் வர எங்க கிட்ட இவ்வளவுதான் மருந்து இருக்க, இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சில ஊத்தி விட்டுறான். சும்மாவே இவங்க 2 பேருக்குள்ள ஆவாது, இப்பயும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம கிரேசியா வந்து, நீங்க வெட்டி சண்டை போட்டதெல்லாம் போதும், ஃப்ளோரடிய பாஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஃப்ளோரடிய பாஸை பார்க்கும் போது ஃபுல்லா ஆர்மர் போட்டு கொஞ்சம் பயங்கரமா இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் உடம்புல ஆர்மரை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி கொடூரமா சொல்றான். அப்படி நீ சொல்ற மாதிரி அவங்க கிட்ட உயிர் இல்லைன்னா நம்மளுடைய பிசிக்கல் அட்டாக் எதுவுமே அவங்க கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு கிரேசியா சொல்றான். நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப்பனை தரான். நீ சண்டை போடும் போது நான் உன்னை டீட்டெயிலா கவனிச்சேன், அதுல நீ ஒரு ஃபர்ஸ்ட் ரோ ஃபைட்டர்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நீ இந்த வெப்பனை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு
லோக்கி அவங்ககிட்ட தரான். உண்மையை சொல்ல போனா நம்ம அலாக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபைட்டர் இல்ல, அலாக்கால எல்லாமே பண்ண முடியும். இந்த வெப்பனோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்வாட். இந்த வெப்பனை நீ பாஸ் கிட்ட ஃபைட் பண்ணும்போது யூஸ் பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் பாஸ் கிட்ட சண்டை போடும்போது உன்னுடைய மேஜிக்லாம் யூஸ் பண்ணாத, இந்த கத்தியை வச்சே சண்டை போடுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்றான். இந்த வெப்பன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த வெப்பனை நீ யூஸ் பண்ணாம அலாக் கிட்ட ஏன் தரணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் கேட்க, அலாக்கா ஃபர்ஸ்ட் ரோல ஃபைட் பண்ண விடறதுக்காக தான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்றா. இது ஏன் கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் அவனை ஃபர்ஸ்ட் ரோல ஃபைட் பண்ண வைக்க விரும்புறேன். அலாக் மேஜிக் யூஸ் பண்ணாம இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணாலே அந்த பாஸை ஈஸியா அழிச்சலாம்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, நான் சொல்றேன் ஒரு மெஜிஷியனா மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி நான் சொல்லிட்டு நம்ம கிரேசியா கேட்கிறோம். ஒரு பேட்டில்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு நேர்மையா தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் சண்டையில ஜெயிக்கணும்னா பொய் சொல்ல தெரியணும், ஏமாத்த தெரியணும், முக்கியமா முதுகுல குத்த தெரியணும் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி நம்ம லோக்கி சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம அலாக்க டீம்ல இருந்து பேனிஷ் பண்ண இளவரசன் ரெகுலர்ஸ் டீம் பாத்தீங்கன்னா டஞ்சன்ல 30வது ஃப்ளோர் கிளியர் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளோர்ல இவங்களால ஒரு பேசிக் மேஜிக் ஸ்பெல்ல கூட யூஸ் பண்ண முடியல. சோ இந்த சிச்சுவேஷன்ல இப்படியே ஓடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ் பாத்தீங்கன்னா திரும்பவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். இவனுடைய அட்டாக்ல அந்த மான்ஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேமேஜ் கூட வீழ்ந்திருக்காது. அந்த மான்ஸ்டர் தான் இவனை போட்டு படுக்க போட்டு அடிச்சிட்டு இருக்கும். அந்த நேரத்துல இங்க இருந்து எப்படின்னா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அரக்க பறக்க ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாரும் இவ்வளவு வீக்கா இருக்கிறதுக்கு காரணம் அந்த அலாக் தான். அவனை டீம்ல இருந்து பேனிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் யூஸ் பண்ணி இவனை சபிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் மேல ரொம்ப கோவத்தோட இருப்பான் அந்த ரெகுலர்ஸ். அப்படியே கட் பண்ணா வேகன் சொல்லிட்டு ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவனை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம ரெகுலர்ஸ் பாத்தீங்கன்னா என் மேல எதனா கிரஸ்ட் சீல் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம வேகனும் உன் மேல ஒரு எந்த ஒரு கிரஸ்ட் மேஜிக்கோ எந்த ஸ்பெல்லுமே யூஸ் பண்ணல, நீ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீங்க போய் சொல்றீங்க, என் மேல அந்த அலாக் தான் ஏதோ ஒரு கிரஸ்ட் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னால டஞ்சன்ல 30வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டரை கூட அட்டாக் பண்ண முடியல. கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் அலாக் தான் சொல்லிட்டு நம்ம வேகன் கிட்ட நம்ம ரெகுலர் சொல்றோம். டஞ்சன்ல 30வது ஃப்ளோர்ல ஆன்டி மேஜிக் ஃபீல்டு இருக்கும். உங்ககிட்ட ஒரு நல்ல சப்போர்ட்டர் இல்லாம நீங்க 30வது ஃப்ளோருக்கு போயே எடுக்க கூடாது. இதை பத்தி அலாக் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம வேகன் கேட்க, அந்த முட்டாளுக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேகன் கிட்ட சொல்றோம். அலாக் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அகாடமில இருக்கும்போது 68வது ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டு வந்தவன் தான் அலாக். அதனால கண்டிப்பா அலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேகன் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயம் பாத்தீங்கன்னா உண்மை இல்ல, அது மக்களால பரப்பப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ரெகுலர்ஸ். அது மட்டும் இல்லாம அவன் செஞ்ச தப்புக்கு நான் கண்டிப்பா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கதவு திறந்துகிட்டே உள்ள வரான். உள்ள வந்தவன் அலாக் பத்தி ஏதோ பேசணுமா, உங்க ரெண்டு பேரையும் ராஜா கூப்பிட்டாருன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கால்டனாவோட ராஜாவை சந்திக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி எல்டஸ்ன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கியா ரெகுலர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கேட்கிறாரு. அதுக்கு அவன் நான் கேள்விப்பட்டதெல்லாம் அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவனும் ஒரு கோட் மேஜிஷியனா இருந்தான். அவன் என்கிட்ட வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை பத்தி சொன்னான். நீங்க மக்களை நடத்துற விதம் சரியில்லை, இதனால கால்டனா கூடி சீக்கிரம் ஐயோ போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்டர்ஸ் சொல்லிடுவான். இதனால தான் அவனை கோட் மேஜிஷியனா இருந்து பேனிஷ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்ல, நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க, ஒரு சாமானிய நம்மள எப்பவுமே எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சொல்றோம். அதுக்கு நம்ம ராஜா, இல்ல இந்த விஷயம் இதோட முடியல, நான் அவனை டீம்ல இருந்து பேனிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய பேரு புகை எல்லாமே போச்சு. ஆனா அவன் சும்மா இல்லாம மேஜிக் அகாடமில ஒரு காமனரா போயிட்டு சேர்ந்தான். கொஞ்ச நாள்லயே நான் சொன்னது தப்புன்னு சொல்ற விதமா அகாடமில நம்பர் 1 ஸ்டூடெண்டா மாறினான். அந்த ஒரு பெரிய முட்டாள திரும்பவும் கோட் மேஜிஷியனா ஆக்க வேண்டிய சிச்சுவேஷனும் வந்துச்சு. ஆனா அந்த முட்டாள் சும்மா இல்லாம திரும்பவும் அந்த விஷயத்தை பத்தியே பேசணும். நான் அதை அப்ப பெருசா கண்டுக்கல, ஆனா அவன் சொன்ன விஷயம் என் மனசுக்குள்ள இப்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. உன்னை டஞ்சன்ல இருக்கிற ஃப்ளோர் எல்லாம் ஏன் கிளியர் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ராஜா ரெகுலர்ஸை பார்த்து கேட்கலாம். இதை பண்றது மூலியமா நம்மளுக்கு பாராட்டும் புகையும் கிடைக்கும், அதனால தானே நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அந்த முட்டாள் எல்டர் சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து, அதனாலே என்னமோ நம்ம சாமானிய மக்களை பாக்குற விதத்தை கொஞ்சம் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். உங்ககிட்ட திறமை இருந்தா நம்ம அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அதனாலதான் நான் அலாக் கிட்ட ஒரு கோட் மேஜிஷியனா ஆகியிருப்பேன். ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நம்ம எப்பவுமே உதவி கேட்க கூடாது, அது நம்மளுக்கு அவமானம்னு சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு ரெகுலர்ஸ் பாத்தீங்கன்னா ராஜாவை பார்த்து கேட்கறான். ஆமா, அது நான் தான் சொன்னேன், ஆனா அந்த முட்டாள் சொன்ன விஷயமும் உண்மையானது தானே. இந்த விஷயம் உண்மை இல்ல, அந்த அலாக்கால தான் நான் இப்ப இப்படி இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சாமானியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சொல்றோம். அந்த டைம்ல சில கீஞ்சி போன பேப்பர்ஸ் எல்லாம் ஒருத்தன் எடுத்துட்டு வந்து நம்ம ரெகுலர்ஸ் கிட்ட கொடுக்கறான். இதெல்லாம் என்ன பேப்பர்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கிட்ட ரெகுலர்ஸ் கேட்க, இது நம்ம அலாக் ஈகுரத்தோட ரிப்போர்ட், இதுல டஞ்சன்ல 30வது ஃப்ளோரோட அமைப்பு, அங்க என்ன யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் வேலை செய்யும், எந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டுமே இதுல தந்திருப்பான். ஆல்ரெடி ஒருத்தன் இந்த ஃப்ளோர்லாம் கிளியர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்ல, இது எதையுமே ஏத்துக்க முடியாம நம்ம ரெகுலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். அந்த டைம்ல நம்ம வேகன் கிட்ட ரெகுலர்ஸ்க்கு உதவி பண்ண மாதிரி நம்ம ராஜா சொல்றான். பக்கம் நம்ம ரெகுலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல, அலாக்கே யூஸ்லெஸ்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப பாத்தீங்கன்னா அவனே யூஸ்லெஸ்னு சொல்லிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ரிப்போர்ட்டை அலாக் தான் ரெடி பண்ணானா, இந்த ரிப்போர்ட்டை டைரக்டா என்கிட்ட வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம். இப்ப நம்ம அலாக்க நம்புறதா இல்ல நம்ப கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம ரெகுலர்ஸுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அவனுக்கு இருக்கிற குழப்பத்துல அங்க இருக்கிற ஃப்ளவர் பாட் எல்லாம் பிடிச்சி உடச்சிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அந்த டைம்ல வேகன் வர நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சொல்றோம். அப்படியே கட் பண்ணா நம்ம லோக்கி வேற நம்ம அலாக்கு கிட்ட பாத்தீங்கன்னா நான் கொடுத்த வெப்பனை தான் நீ பாஸ் கிட்ட ஃபைட் பண்ணும்போது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ கொடுத்த வெப்பன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா பிசிக்கல் அட்டாக் வேலை செய்யாத ஒரு ஃப்ளோர் பாஸ் கிட்ட இந்த வெப்பனை பயன்படுத்தி தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு நம்ம அலாக் கேட்கறோம். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா லோக்கி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். பேட்டில் அப்ப எந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், நீ எங்களை ரூல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி கிட்ட பாத்தீங்கன்னா ஆனஸ்ட் சொல்லிட்டு இருப்பான். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காத ஒருத்தங்கிட்ட நான் பேச விரும்பல, அது மாரி நான் அலாக்க ஒன்னும் மேஜிக்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அலாக்க ஒரு வெப்பன் யூஸரா ஃப்ளோர் பாஸ் கிட்ட நம்ப வைக்கிறது தான் உன் திட்டமானு சொல்லிட்டு நம்ம எருக சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த ஃப்ளோருடைய பாஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட், அதனால அவன் எப்படி அவனுடைய ஏமாற்றத்தை ஏத்துக்க மாட்டான். இதனால கண்டிப்பா அவனுடைய ஃபைட்டிங் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. அந்த டைம்ல தான் நம்ம எதிர்பாராத விதமா நம்ம அலாக்கோட மேஜிக்கை யூஸ் பண்ண போறோம். அதனால நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த வெப்பனை வச்சு மட்டும் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்லிட்டு இருக்கான். இந்த பிளான் நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே ஏத்துப்பாங்க இந்த பிளானை. அந்த டைம்ல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா கிரேசியா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறான். அதுக்கு நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா நீ எனக்கெல்லாம் ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு திமிரா சொல்றா. இந்த ஃப்ளோல நீங்க பாஸ் தேடி போறதுக்கு பல நாள் ஆகும், ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இது, எனக்கு ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக் தெரியும், ஆனா அது யூஸ் பண்ணதுக்கு எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்லுவான். டெலிபோர்டேஷன் மேஜிக் ஒரு டாப் சீக்ரெட் மேஜிக், அரசாங்கத்துல வேலை பார்க்குற ஒரு கோர்ட் மேஜிஷியனுக்கு கூட இந்த மேஜிக் தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. நம்மள மாரி ஒரு சப்போர்ட்டால டெலிபோர்டேஷன் ஆப்ஜெக்ட் இல்லாம டெலிபோர்டேஷனே பண்ண முடியாது, உன்னால எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம எருக கேட்கறோம். இதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்றோம். லோகிக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம கிரேசியாவும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம அலாக் பாத்தீங்கன்னா எருக்கா கிட்ட நம்ம லோக்கியை நம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்க அவனை நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் தெரியல. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆர்கானா டென்ஷனுக்குள்ள அவன் போனான், அதுவும் ஒரு ரெஸ்கியூ மிஷன் தான். அந்த மிஷன்ல எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம அவன் வெளியே வந்தான். மட்டும் இல்லாம இவனுடைய லீட் எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தெரிஞ்சு நம்பலாம் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா சொல்றோம். நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவனை நம்பலாம் தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றோம். அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆர்ட்னஸை கூப்பிடுறான். நான் ஸ்வாட வச்சு சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட்னஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம அலாக் கேட்கறோம். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட்னஸ் கேட்க திரும்பவும் இவங்க இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா அந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல கிரியேட் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிடுவான் கிளம்பலாமான்னு சொல்லிட்டு. டெலிபோர்டேஷன் மேஜிக்கு மான அதிகமா செலவாகும்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா பாத்தீங்கன்னா அவருடைய சப்போர்ட்டிங் ஸ்பெல்ல இங்கேயும் யூஸ் பண்ணுவா. ஸோ இதுக்கப்புறம் இங்க எந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணா, நம்ம அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி அந்த பாஸ் ஆன போயிட்டீங்கன்னா இவங்க போயிட்டு சேர்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியோட டீம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃப்ளோர் பாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளோருடைய பாஸை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும் அதோடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டான ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம கில்டு மாஸ்டரை பார்க்க வந்திருப்பா இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் இங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பாஸை டிஃபீட் பண்ணது ரொம்ப கஷ்டம், ஏ ரேங்கை விட பவர்ஃபுல்லா இருக்கிற மேட்ச் போயிட்டு நீ கூட்டணுவான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை கொடுத்து நம்ம கிறிஸ்டாவை அமுச்சு விட்டுருப்பான் இந்த பையன். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்டான பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம கில்டு மாஸ்டர் பார்க்க வந்து நம்ம கில்டு மாஸ்டரும் இவங்களை காப்பாத்துறதுக்காக பாத்தீங்கன்னா அலாக்கோட டீமை அமுச்சு வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம லோக்கியோட டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஃபைட் பண்ணதுல டயர்ட் ஆயிட்டு இருப்பாங்க, அவங்களால சுத்தமா ஃபைட் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம அலாக்கோட டீமும் அங்க பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிட்டு வந்திருப்பாங்க. அந்த உடனே எப்பயும் போல நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கிடுறான். ஒரு பக்கம் நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்ததாக்க நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அதோட பேக் சைடுக்கு போறோம். அந்த டைம்ல நம்ம அலாக்கே அந்த பாஸை பார்த்து வீழ்ந்து போயிடுவான்னு தான் சொல்லணும். யாருக்குமே தெரியாம அந்த பாஸோட பின்னாடி வந்திருப்பான் நம்ம அலாக்கு, ஆனா ஈஸியா அதை டாஜ் பண்ணி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடும். இந்த டைம்ல நம்ம லோக்கியோட டீமுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஹீலிங் மேஜிக்லாம் வேலை செய்யறது இல்லையா, அதனால அவங்க எடுத்துட்டு வந்த மருந்தை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம அலாக்கையும் ஆர்னஸ்டும் பாத்தீங்கன்னா மாத்தி அந்த ஃப்ளோரோட பாஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அலாக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். உண்மையை சொல்ல போனா நம்ம ஆர்னஸால தான் அந்த சான்ஸே கிடைச்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரோடைய பாஸோடைய தலையை பாத்தீங்கன்னா வெட்டிடுறோம். ஸோ அவ்வளோதானா இந்த பேட்டில் சிம்பிளாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இதோட தலையில பார்த்தீங்கன்னா ஏதோ டென்டேக்கிள்ஸ் மாதிரி ஒன்று வருது. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டரை கில் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, ஸோ அதோட தலையிலையும் இப்படி தான் இருந்திருக்கும். இதனால இது 2த்துக்கும் எதனா கனெக்ஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அலாக்குக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம ஹீரோ இதை பற்றி நினச்சி பார்த்துருக்கும் போது அந்த ஃப்ளோரிடே பாஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம அலாக்கை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துடும். அந்த ஃப்ளோரிடே பாஸ் இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணும்போது இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அந்த டைம்ல நம்ம அலாக்கெல்லாம் டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ண முடிஞ்சிருக்கும்.
ஸோ அந்த டைமில் நம்ம இருக்கா பார்த்தீங்கன்னா ஸ்கில் பூஸ்டை யூஸ் பண்ணியிருப்பான். ஸ்கில் பூஸ்டால நம்ம ஆனஸ்டோட சக்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோருடைய பாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட் சண்டை போடுவான். திரும்பவும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோருடைய பாஸை அட்டாக் பண்ணுவான். ஸோ இப்பயாவது இந்த ஃப்ளோருடைய பாஸ் செத்துருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதோடைய தலையை வெட்டிருப்பான் பார்த்தீங்களா, அந்த தலையை மாசா திருப்பணும் அதை தலையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம அலாக்கையும் ஆனஸ்ட்டும் பார்த்து ஒரு லுக் ஒன்று விடும் பாருங்க. அந்த ஒரு லுக்லேயே அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். அதோட ஃபுல் மூவ்மெண்ட்ல நம்ம அலாக்க ஒரு அட்டாக் பண்ணும் பாருங்க. அந்த இடத்துல நம்ம எடுக்க மட்டும் இல்லைன்னா நம்ம அலாக்கே செத்துருப்பான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸான அட்டாக்கை தான் அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நம்ம லோகி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்பான், நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே சண்டை போத்துன்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்க இப்படியே சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அந்த டைம்ல இவங்க கிட்ட வெறும் 3 ஹீலிங் போர்ஷன் மட்டும் தான் இருந்திருக்கும். அதில் ஒன்று நம்ம அலாக்குக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லோகி கொடுத்துருவான். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாஸோட அட்டாக்கை வெறும் டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான், அவனால அட்டாக் பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்ம அலாக் பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரான். நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டைமை யூஸ் பண்ணி அவனுடைய ஹீலிங் போர்ஷனை சாப்பிட்டுருவான். ஒரு பக்கம் இந்த ஃப்ளோருடைய பாஸ் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அட்டாக்கையும் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா நீ முன்ன இருந்த மாதிரி ஃபோக்கஸா இந்த பேட்டில்ல சண்டை போடல, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீங்க எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற, நம்ம எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு 6 வருஷம் ஒன்னா இருந்தோம், நீ இப்படி எல்லாம் எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாது, உன்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா அலாக்க பார்த்து கேட்கறான். ஒரு கோட் மெஜிஷியனா ஆனதுக்கு காரணமே எல்டஸ் தான். எல்டஸுக்கு நடந்தது இதுக்கப்புறம் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு கோட் மெஜிஷியனா ஆகியிருப்பேன். ஆனால் என்னால் அங்கே என்னுடைய பதவி கூட தக்க வச்சுக்க முடியல. கடைசியில் எல்டஸுக்கு என்ன நடந்துச்சோ அதான் எனக்கும் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட் கிட்ட சொல்கிறோம். உன்னுடைய விருப்பத்துக்காக தான் நீ ஒரு கோட் மெஜிஷியனா ஆக போறன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நாங்கள் யாருமே உன்னை தடுக்கல. ஆனால் அந்த இடத்துல உனக்கு நடந்த அவமதிப்புக்கு நீ அங்கிருந்து வந்தது தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்றோம். இதை நினைச்சு கவலைப்படாத, உனக்காக நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, அந்த டைம்ல நம்ம அலாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடு அந்த ஃப்ளோருடைய பாஸ் இவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல கரெக்டா நம்ம லோக்கி வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் தன்னை தானே இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்க இந்த ஃப்ளோர் பாஸை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு திமுறா பேசிட்டு இருக்கான். அந்த ஃப்ளோர் பாஸும் வேகமா பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியை போயிட்டு அட்டாக் பண்ணுது. நம்ம லோக்கி செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது நான் செத்துட்டேன்னு நினைச்சீங்களா, நான் இன்னும் சாகல, இது என்னுடைய இலிஷன்னு சொல்லிட்டு லோக்கி சொல்லும் போது எல்லாருமே இவனை யாரா என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம அலாக்கே ஆனஸ்ட் எருகான்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் ஏமாந்தது இல்லாம அந்த ஃப்ளோருடைய பாஸும் ஏமாந்து இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பேட்டில ஜெயிக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஏமாத்தது அப்படின்னு சொல்லிட்டு லோகி சொல்லும் போது அவனுடைய இன்டெலிஜென்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் அப்பதான் புரியவே வரும். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளோர் பாஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியோட அந்த ட்ராப் மேஜிக்ல வந்து மாட்டிக்கும். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்டுக்கு பாத்தீங்கன்னா லோக்கி மேல ஒரு சின்ன கடுப்பு தான். லோக்கி ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் நம்ம ஆனஸ்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லோக்கி ஒரு முட்டாளு தான். அந்த முட்டாளே அந்த ஃப்ளோருடைய பாஸை கதற விடும்போது நான் கதற விட மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த பாஸை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் போயிட்டு இருப்பான். ஆல்ரெடி ஃப்ளோர் பாஸுக்கு பாத்தீங்கன்னா பேட்டில் சென்ஸ் அதிகமா, நம்ம அலாக்கோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கே ஈஸியா டாஜ் பண்ணி அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிருக்கும். அந்த இடத்துல ஃப்ளோர் பாஸுக்கு சான்ஸ் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட் மேல அவளுடைய டெலிபோர்டேஷன் மேஜிக்கை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவான். லோகி கிட்ட இருந்து குறைஞ்ச டைம்ல இந்த மேஜிக்கை நம்ம கிரேசியா கத்துக்கிட்டு இருந்தாலும் பர்ஃபெக்ட்டா அந்த டைம்ல யூஸ் பண்ணிருப்பா. அதனால ஃப்ளோருடைய பாஸுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்டாக் பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்டால கிடைச்சிருக்கும். அந்த டைம்ல லோக்கியோட டீம்மேட் மார்பல் பாத்தீங்கன்னா அந்த பாஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக்கை போடுவான். இந்த வாட்டி இந்த அட்டாக்கை பாத்தீங்கன்னா ஈஸியாவே டாஜ் பண்ணி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருக்கும். உண்மையை சொல்ல போனா அந்த அட்டாக்ல இருந்து மட்டும் தான் எஸ்கேப் ஆயிருக்குமே தவிர நம்ம லோக்கியோட ட்ராப்ல பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து மாட்டின்னு இருக்கும் அந்த ஃப்ளோருடைய பாஸ். நிறைய முறை லோக்கி கிட்ட இருந்து ஏமாந்ததுனால அந்த ஃப்ளோருடைய பாஸ் பாத்தீங்கன்னா லோக்கி மேல ரொம்ப கோவத்துல இருக்கும். அதோட கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் நம்ம லோக்கியை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அந்த பாஸ் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் மேஜிக் பிளேட் வச்சு மட்டும்தான் அந்த அட்டாக் பண்ணாம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம லோக்கியோட டீம்மேட் ரிவல் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான், பேசிக் மேஜிக் பிளேட் வச்சு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல நம்ம எருகா பாத்தீங்கன்னா பிசிக்கல் என்ஹான்ஸ்மென்ட் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி மேல யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம லோக்கியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல அதிகமா இருந்தாலும் நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர், அந்த பாஸோட அட்டாக்கை சமாளிக்க முடியாம சமாளிச்சிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம எருகா பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான 3.0 யூஸ் பண்ணுவான். இது என்னதான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஸ்கில்லா இருந்தாலும் இது யூஸ் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மானா தேவைப்படும். அப்படி இருந்தாலும் அந்த ஃப்ளோர் ஏரியா பாஸை பாத்தீங்கன்னா சீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்ம ரிவல் பாத்தீங்கன்னா இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு. அந்த டைம் ஃப்ளோரோட பாஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியை அட்டாக் பண்ணிடுறான். நான் உனக்காக ஒரு அற்புதமான ஸ்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீ அதில் போயிட்டு விளையாடுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா அலாக்கு கிட்ட சொல்றான். இப்போ அலாக்கு பாத்தீங்கன்னா அந்த பாஸை கில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பெல்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா இவன் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாஸ் அழிச்சிருக்கலாம், ஆனா இந்த பாஸ் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம அலாக்கும் பாத்தீங்கன்னா
ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி லோக்கியை காப்பாற்றும் போது அவனுடைய தண்டர் போல்ட் ஆக்சிலரேஷனும் மான்ஸ்டரை மூவ் பண்ணாம இருக்க 4 சைடு சீலையும் யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா. ஸோ அதனால அவனுக்கு மானாவே இருக்காது. அப்படி இருந்தால் நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே தண்டர் போல்ட்ஸை அந்த பாஸ் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இருந்தால் அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னமும் மூவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம இருக்கோடைய 3.0 பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வீக் ஆகிட்டே இருக்கும். அவனும் ஏகப்பட்ட வாட்டி சப்போர்ட்டிங் ஸ்பெல் போட்டதுனால அவகிட்டே சுத்தமாக மானா இருக்காது. இன்னொரு பக்கம் நம்ம அலாக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பணும் அந்த பாஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவன் எவ்வளோ நேரம் சண்டை போட்டதே பெரிய விஷயம். இவன் இன்னைக்கு மட்டும் 2 வாட்டி தண்டர் போல்ட் ஆக்சிலரேஷனை யூஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டர் கிட்ட 4.0 வேறு யூஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பண்ணி இவன் இன்னும் நின்றுட்டு இருக்கானா இவன் ஒரு சாதாரண மெஜிஷியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா இவனை டீம்ல இருந்து ஃபைன் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் எருகா வந்து இவனை மீட் பண்ணி பேசுறது. அதுக்கப்புறம் நம்ம கிரேசியா ஒரு ஆறுதல் நம்ம ஆர்னஸ்டோட வெல்கம்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் பூஸ்டப் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா ரீவைன் பண்ணி பார்த்துட்டு இவன் தண்டர் போல்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல் போட்டுருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அதை எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஒரு நியூ ஸ்பெல் போடுறான். ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா வஜ்ரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்டர் போல்ட்டால் ஃபார்ம் ஆன ஒரு டிராகன் மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் இவனை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி இவனால் இந்த அளவுக்கு மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அலாக்கோடைய லாஸ்ட் அட்டாக் மூலயமா அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அழிஞ்சு விடுது. அந்த லாஸ்ட் அட்டாக்லேயே நம்ம அலாக்கு மானாலா காலியாக வந்தனால அப்படியே வீந்துடுறான். ஸோ அந்த டஞ்சனும் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுது. நீங்கள் எல்லாரும் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அகாடமியில் படிக்கும்போது ஃபன்னுக்காக டஞ்சன் உள்ள போவோம் பார்த்தீங்களா, அது எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்ல. எப்படியோ நீ ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபைட் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்கிறோம். நான் அலாக்கு கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், இருந்தாலும் ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸியா சொல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்குள்ள நடந்த அந்த போட்டியில் வின் பண்ணது நான் தான். நான் பாஸ் பேட்டிலுக்கு முன்னாடியே ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸோ அப்படி பார்த்தா நீ தான் ஃபர்ஸ்ட் டவுன் ஆன, அதனால இந்த கேம்ல வின் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல. இல்ல இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், பாஸ் கிட்ட நான் தான் ஃபைட் பண்ணேன், நீ ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அலாக் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட் கிட்ட சண்டை போட்டுருக்கான். நீ சொல்றது என்னதான் சரியா இருந்தாலும் நீ என்கிட்ட தோட்டுட்ட, அதனால நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல. வேற வழி இல்லை, நீ சொல்றத பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்றோம். சரி அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். நம்ம எல்லாரும் அகாடமியில படிக்கும் போது நமக்குள்ள எந்த ஒளியும் மறைவுமே இருக்காது. எல்லா விஷயத்தையுமே நம்ம 4 பேரும் ஷேர் பண்ணிப்போம். ஆனா நீ இப்பெல்லாம் வர வர அப்படி இல்லை. இதுக்கப்புறம் எந்த விஷயத்தையுமே உன் மனசுக்குள்ள வச்சு வருத்திக்காத. உனக்கு எங்கிட்ட சொல்ல பிடிக்கலன்னா நீ எருகா கிட்ட கூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல. இதெல்லாம் கேட்டு நம்ம அலாக் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம லோக்கி நீங்க எல்லாரும் இந்த பேட்டில நல்லா சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு கிரேசியா மேலேயும் எருகா மேலேயும் கை வைக்க இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இவனை போட்டு பொழந்துட்டு இருப்பாங்க. டைம்ல நம்ம லோக்கியோட டீம்மேட் ரிவல் பாத்தீங்கன்னா அவனை போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நான் தான் ரெக்ரோமோ டீமோட தலைவன், என் பேரு ரிவல்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ஓ அப்படியா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்றோம். அந்த டைம்ல நம்ம மார்பல் நன்றி சொல்ற விதமா நம்ம அலாக்கு கிஸ் பண்ண நம்ம எருகாக்கு பாத்தீங்கன்னா அது பிடிக்காம கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு டஞ்சனுக்கு சண்டை போட போலாமான்னு சொல்லிட்டு நம்ம மார்பல் கேட்க அவன் என்னுடைய டீமை சேர்ந்தவன், வேற எந்த சீமுக்கும் அவன் சண்டை போட வர மாட்டான்னு சொல்லிட்டு எருகா பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். நான் என்னுடைய லைஃப்ல நிறைய மெஜிஷியன்லாம் பார்த்துருக்கேன், அவங்க கூட சேர்ந்து சண்டையும் போட்டிருக்கேன். ஆனா உன்ன மாரி ஒரே நேரத்துல நிறைய ஸ்பெல் யூஸ் பண்ற மெஜிஷியனை நான் இப்பதான் பாக்குறேன். உண்மையை சொல்ல போனா நீ மட்டும் இங்க வரலனா நாங்க கண்டிப்பா அந்த பாஸ் கிட்ட தோத்து தான் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா அவனுடைய நன்றியை நம்ம அலாக்கு கிட்ட சொல்றோம். இதுக்கு நம்ம அலாக் பாத்தீங்கன்னா உன்னுடைய ஐடியாவில் தான் நம்ம இந்த பேட்டில் ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு சொல்ல. அந்த டைம்ல நம்ம கிரேசியாவும் ஆண்டர்ஸும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் இது வரைக்கும் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்க மாட்டான், ஒரு திமிரா சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேட்டில் ஜெயிச்சதுக்கு அலாக் தான் காரணம் சொல்லிட்டு சொல்லிருப்பான் இல்லையா, அதனால நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, எங்களுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டர்ஸும் கிரேசியாவும் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம லோக்கியும் சரி நான் உங்களுக்குலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் அலாக்கு பண்ணா எதனா பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல. அலாக் உனக்கு எதுனா ரெக்கமெண்டேஷன் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி கேட்கறான். என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு தெரியாம முடிச்சிட்டு இருந்த நம்ம அலாக்கு கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ரிவல் சொல்றான், நீ ஒரு A ரேங்க்ல இருந்து S ரேங்க் ஆகிறதுக்கு நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்றோம். என்ன அதுக்கு கில்டு மாஸ்டரோட பர்மிஷன் தேவைப்படும், உனக்கு வேணா சொல்லு நான் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவல் சொல்லுவான். உனக்கு லோக்கி மேல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என்ன நம்ப, நான் உனக்கு கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ரிவல் சொல்ல. அப்ப என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி தருது, நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த
எட்டி பையன் ஆர்னஸ்ட்டுக்கு கேட்குற மாதிரி சொல்லு, நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ரிவல் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்ட் கிரேசியாலாம் உன்னை போய் அவனை நம்புவானா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. டைம்ல பாஸ் கில் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு மாதிரி ஒரு ஸ்டோன் கிடைக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டைம்ல நம்ம ரெக்ரமோ டீமை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் டஞ்சன் உள்ள ஃபைட் பண்ண போறாங்க போல. நம்ம அலாக் டீமை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பாஸை கில் பண்ண அந்த சந்தோஷத்திலே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கில்டுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம அலாக் 64வது ஃப்ளோரை கிளியர் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா. அதனால அவனுடைய ரிவார்டை கலெக்ட் பண்ணிக்க வந்திருப்பான் கில்டுக்கு. ரிவார்ட்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கில்டு மாஸ்டர் அந்த இடத்துக்கு வரான். உன்னை பார்க்க கால்டவுனால இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவன் உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனை போயிட்டு பாருன்னு சொல்லிட்டு நம்ம அலாக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா கில்டு மாஸ்டர் சொல்கிறான். அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேகன் தான் பார்த்தீங்கன்னா அலாக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்களை திரும்பவும் பார்த்தது சந்தோஷம், நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் கேட்க, நீ கோட் மெஜிஷியனா அங்கே இருந்த வரைக்கும் ரெகுலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான், அதுக்கு காரணம் என்னமோ நீ தான். ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஒரு பலவீனமானவன், நீ அதை அவங்ககிட்டயே சொல்லி புரிய வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகன் பார்த்தீங்கன்னா நம்ம அலாக்கு கிட்ட கேட்குறான். சொல்றது எதுவுமே கேட்க தயாரில்லாத ஒருத்தங்கிட்ட போயிட்டு நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்ல, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா அவன் உன்னால தான் பலவீனமா இருக்கான், நீ போனதுக்கு அப்புறம் அவனால 30வது ஃப்ளோரை கூட கிளியர் பண்ண முடியல, அங்க போயிட்டு அடி வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம்னு சொல்லிட்டு நம்ம வேகன் சொல்ல, இப்போ ரெகுலர்ஸ் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பாத்தீங்கன்னா கேட்கறான். இப்போதைக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம வேகன் சொல்ல, நம்ம அலாக்குக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. நானும் அவருக்கு அறிவுரெல்லாம் சொல்லி திருத்தான்னு தான் பார்த்தேன், ஆனா கால்டாவனுடைய ராஜா என்ன அவரை பார்த்துக்க சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் அவரு என்ன அவர் கூடவே கூட்டுன்னு வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம வேகன் சொல்ல, நம்ம அலாக்குக்கு ஒரே சாக்கு, அப்படின்னா இளவரசன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வேகன் கிட்ட அலாக் கேட்குறான். ஆமாம் இங்கே தான் அண்டர் கிரவுண்ட் அடினால அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வேகன் சொல்ல, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்கிறான். நம்ம வேகனும் பார்த்தீங்கன்னா நம்ம அலாக்கு கூப்பிட்டுட்டு அண்டர் கிரவுண்ட் அடினாக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம வேகன் வேற பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் ரொம்ப நேரமாக நீங்கள் இதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் கேட்குறான். என்னுடைய வாழ்க்கையை நான் நினச்ச மாதிரி வாய முடியல, நான் ஒரு நோபலாக இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நம்ம வேகன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் அரினாக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஒரு வழியா நீ வந்துட்டியே அலாக், என்னுடைய அப்பா ராஜ்யத்தையும் மக்களை நடத்துற விஷயத்தையும் மாற்றணும்னு சொல்லிட்டு சொன்னாரு, அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் நான் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, ஒரு நோபல் ஃபேமிலியில் பிறந்தேன்னா ஒரு காமனர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ண சொன்னா என்னால் பண்ண முடியுமா? எதுக்காக என்னுடைய அப்பா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. கடந்த ஒரு 15 வருஷமாவே என்னுடைய வாழ்க்கை ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவும் முடியல, உனக்கு இதெல்லாம் புரிய போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய கேசட்டை சொல்லிட்டு இருக்கான். நான் இதை சொல்லலாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய மைண்ட் செட் சரியில்லை, அப்படின்னா எல்லா தவறுக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ் கேட்குறான். கோட் மெஜிஷியனாக இருந்த வரைக்கும் நான் சொன்ன ஒரு வார்த்தையை கூட நீங்கள் கேட்டதில்லை, ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் கேட்டுருந்தா இப்போ இந்த நிலைமையே வந்திருக்காது, அப்படின்னா ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் ஒரு காமனர் சொல்லத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கணுமா? நான் இங்கே வந்ததுக்கு காரணமே என்னுடைய அப்பா சொன்னது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நிரூபிக்க தான். நான் இங்கே எதையும் மாற்றவும் விரும்பலை மாறவும் விரும்பலை, நான் உங்களோட சண்டை போட ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அலாக்கை சண்டை போட கூப்பிட்றான். அந்த டைமில் நம்ம வேகன் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறான், நான் மட்டும் அலாக்கை தோக்கடிச்சிட்டேன்னா என்னுடைய அப்பா சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நிரூபிச்ச மாரி, அதனால இந்த போட்டியில் நீங்கள் தலையிடாதீங்க, நானே இதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ் சொல்கிறோம். அந்த டைமில் நம்ம ரெகுலர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம அலாக்கை அட்டாக் பண்ண வந்துருக்கான். அவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா 2 கையிலுமே வெப்பன் வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அலாக் பார்த்து கேட்குறான். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நம்ம ரெகுலர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அலாக் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், நீங்கள் வெப்பனை யூஸ் பண்ணுற விதத்தை மாற்றணும், நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, நீங்கள் வேணா ட்வின் பிளேடை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா அப்போவே சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ரெகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அலாக் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம அலாக்கு லைட்டாக தான் நவுந்திருப்பான். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ரெகுலர்ஸு கீழே விழுந்திருப்பான். அந்த டைமில் நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா வேகன் கிட்ட கேட்பான், இதெல்லாம் நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உங்களுடைய பிளானாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேகன் கிட்ட பார்த்தீங்கன்னா அலாக் கேட்குறான். ரெகுலர்ஸ் தான் என்கிட்ட நீ வீக் ஆனவனு சொல்லிட்டு சொன்னான், ஸோ அதை நான் நேரில் பார்க்கணும் இல்லை, அதனால தான் நான் இந்த பேட்டிலே அரேஞ்ச் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற முட்டாளை விட செயலில் காமிக்கிற முட்டாளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே ரெகுலர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தராக இருந்தால் அவர் அதை தனியாக தான் நிரூபிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகன் சொல்ல, நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இப்பயும் பிடிவாதம் பிடிச்சிட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா ரெகுலர்ஸ் கிட்ட சொல்றான். வாய மூடு, உன்னுடைய சப்போர்ட்டிங் ஸ்பெல்லால தான் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை நான் பேனிஷ் பண்ணதுக்கு அப்புறம் டஞ்சன்ல 30வது ஃப்ளோரை நான் நிறைய வாட்டி கிளியர் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா எல்லா வாட்டியுமே எனக்கு படுகாயம் மட்டும் தான் மிஞ்சி. அந்த டைம்ல தான் நான் உன்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்தேன், அந்த ரிப்போர்ட்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. முதல்ல நான் அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கோவமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அதை படிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதில் நீ எல்லா விஷயமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது
கேட்கும்போது எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. நான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். நான் இதை ஏற்றுக்கணும்னா நீ என்கிட்ட சண்டை போட்டு ஆகணும், அதுவும் உன்னுடைய வெப்பனை யூஸ் பண்ணி நீ சண்டை போடணும். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன். உன்னால் முடிஞ்சா உன்னுடைய வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போடுன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா அலக்கு கிட்ட சொல்கிறான். அப்படின்னா இதான் உன்னுடைய ஆசையா? நான் கண்டிப்பாக என்னுடைய வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், உண்மையிலே ராஜ்யத்தை மாற்ற நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலஸை பார்த்து கேட்குறான். எனக்கு அது கண்டிப்பாக தெரியல, ஆனால் இதை உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படின்னா கால்டனுடைய அரசர் மாற்றத்தை விரும்பியிருக்காரா? நான் அங்கே இருந்த 4 வருஷமும் வேஸ்ட்னு நினைச்சேன். இப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, வா சண்டை போலான்னு சொல்லிட்டு நம்ம அலக் பார்த்தீங்கன்னா ரெகுலஸை கூப்பிடுறான். அந்த டைமில் நம்ம அலக் பார்த்தீங்கன்னா ரெகுலஸை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். நம்ம ரெகுலஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஸ்டென் ஆகிட்டு ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருப்பான். நம்ம அலக் அட்டாக் பண்ணதை பார்த்து நம்ம வேகன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டென் ஆகி நின்றுட்டு இருப்பான், ஏன்னா ரெகுலஸ் செத்துட்டான்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்ல போனால் நம்ம அலக் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலஸை அட்டாக்கே பண்ணியிருக்க மாட்டான். சைடில் தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய அட்டாக் இருந்திருக்கும். அந்த டைமில் நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா நீ என்னை ஏன் அட்டாக் பண்ணலை, நான் உனக்கு பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா, நான் உன்னை வச்சு ஃபன் பண்ணியிருக்கேன், உன்னை இக்னோர் பண்ணியிருக்கேன், நீ டீமில் இருக்கும்போது உன்னெல்லாம் ஒரு ஆளாக்குது நான் மதிச்சதில்லை, இப்படி இருக்கும்போது நீ என்னை ஏன் அட்டாக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலஸ் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலஸ் மனசில் பார்த்தீங்கன்னா அவன் யாரு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ண போகிறான், அவன் செஞ்சது தப்பா இல்லையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. நீ கோட் மெஜிஷனாக இருக்கும்போது நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது இல்லை. என் மேல ஃபர்ஸ்ட் முறையா நம்பிக்கை வச்சு நான் உங்ககிட்ட சண்டை போட வந்தேன். நான் இதுல ஜெயிப்போன்னு சொல்லிட்டு சண்டை போடவே இல்லை. உங்ககிட்ட தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா நேர்மையா சண்டை போடணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். சின்ன வயசுல இருந்து என்னுடைய அப்பா என் மேல அனுதாபப்பட்டு தான் நான் இப்ப இருக்கேன். இப்போ நீயும் என் மேல அனுதாபப்பட்டு தான் என்ன அட்டாக் பண்ணாம இருக்கு. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள பார்த்து எப்படி சிரிக்க முடியாதோ அது மாரி மனசளவுல பாதிக்கப்பட்ட உன்னை நான் வெற்றத்தாலேயோ குத்தத்தாலேயோ இங்க ஒண்ணுமே மாற போறதில்லை. எனக்கு உங்க மேல ஒரு சின்ன வருத்தமோ ஒரு கோபமோ இருந்துச்சு, அதுக்காக உன்னை கொண்டு பழி வாங்கறதால இங்க எதுவுமே மாற போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலக் சொல்ல, அந்த டைம்ல நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா அலக் கிட்ட சாரி சொல்லிட்டு உனக்கு இப்போ திருப்தியானு சொல்லிட்டு கேட்குறான். என்னுடைய சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நான் யாரு, நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் என்ன செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்கும், இப்படியெல்லாம் ஒரு நாள் கூட நான் கேட்டதில்லை. ஈவன் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், அது மாரி நீங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு நம்ம அலக் பார்த்தீங்கன்னா ரெகுலஸ் கிட்ட சொல்றான். அந்த டைம்ல நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு உன் மேல சுத்தமா கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அலக் கிட்ட சொல்ல, அந்த டைம்ல நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேகனை கூப்பிட்டு அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கோட் மெஜிஷியனோட அலக்கோட ரோப் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருப்பாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கால்டனுடைய அரசர் பார்த்தீங்கன்னா நம்ம அலக்குக்காக இது ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்து அமைச்சிருப்பாரு. அந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம அலக்கோட கோட் மெஜிஷியன் பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது இவனுக்காக காத்திருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும் நம்ம வேகன் சொல்லுவான். இது அரசருடைய உத்தரவான்னு சொல்லிட்டு நம்ம அலக் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கிட்டையும் கேட்பான். இது உத்தரவில்லை, இது வெறும் ரெக்வெஸ்ட் தான், இது 2த்தையும் ஏற்றுக்கிட்டு நீ திருப்பணும் பார்த்தீங்கன்னா கால்டனுக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சொல்லுவான். அந்த டைம்ல நம்ம அலக் பார்த்தீங்கன்னா இது 2மே எனக்கு வேணாம், நான் இருக்கிற நியூ பார்ட்டியை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப ஒரு கோட் மெஜிஷனாக ஆசையிலன்னு சொல்லுவான். இதை கேட்ட நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ பார்த்தீங்கன்னா நம்ம அலக் மேலே தூக்கி போட்டு நம்ம இங்கே இருக்கிறதுனால ஒரு பயன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா கிளம்புவான். போகும்போது நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவான். அரசர் கொடுத்த வாய்ப்பையே நீ வேணாம்னு சொல்லி நீ திருப்பின ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா அலக் பார்த்து சொல்லுவான். அந்த டைமில் நம்ம அலக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த டைமில் நம்ம ரெகுலஸ் பார்த்தீங்கன்னா நான் உன்னை திரும்ப வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை அக்ரி பண்ண இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்தால் அந்த ஈகோ கிளாஷும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இது அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலைல நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுருக்கான். அதுக்கு ஸ்டார்டிங்ல எல்லாருமே எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்ப நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு இந்த ஃபைசல் நகரத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து சுத்தி காமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம அலக் கேட்க, அது வரைக்கும் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்குது, என்னால உங்களோட வர முடியாதுன்னு சொல்ல, அந்த டைம்ல நம்ம கிரேசியாவும் எனக்கு இப்ப சின்ன வேலை இருக்கு நானும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல இவங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹிருகா பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். இங்க வந்ததுல இருந்து ரொம்ப பிஸியா இருந்ததுனால நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கல, உன்னால முடிஞ்சா இந்த ஊரை சுத்தி காமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம அலக் பாத்தீங்கன்னா நம்ம ஹிருகா கிட்ட கேட்கறோம். இந்த நகரத்துல இருக்க எல்லாத்தையுமே நான் உனக்கு சுத்தி காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹிருகா பாத்தீங்கன்னா அலக்கை கூப்பிட்டுன்னு வெளியே போறாங்க. ஃபைசல் நகரத்தை பத்தி சொல்லணும்னா அட்வென்ச்சர்ஸ்க்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். இந்த இடத்துல வெப்பன் ஆர்மர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்கும். மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமே இங்க இருக்கிற சந்தையில கிடைக்கும். அதே சமயம் இந்த இடத்துல ஜாகிரதையா இருக்கிறதும் நல்லது. இங்க புதுசா வரவங்கள இங்க இருக்கிற வியாபாரிகளை ஏமாத்தவும் செய்வாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அலக் பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு கடைக்காரன் இந்த மருந்து மட்டும் சாப்பிட்டீங்கன்னா டென்ஷன்ல நீங்க 10 நாள் சாப்பிடாம உயிர் வாயிலான்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா இதோட விலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம அலக் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கா கை பிடிச்சி அந்த இடத்துல இருந்து கூட்டு வந்துடலாம். அந்த நேரத்துல நம்ம அலக் பாத்தீங்கன்னா எப்பவுமே நீ ஷாப்பிங் பண்ண தனியா தான் வருவியா, நீ அதுக்கு பதில் ஆனஸ்ட்
ஆனஸ்டையும் கிரேசியாவும் கூட்டிட்டு வந்தா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்றான். எனக்கு அதுல மோசமான ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு நாள் ஆனஸ்டையும் கிரேசியாவும் நான் ஷாப்பிங் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தா அவங்க எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு விட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் ஷாப்பிங் பண்ணவே கூப்பிடுறதுலன்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா சொல்றோம். சரி கவலைப்படாத, இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் உங்களோட வந்து ஷாப்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பாத்தீங்கன்னா எருக்கா கிட்ட சொல்றோம். அப்படியா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு ஓகேனா நீ என் கூட வரலாம்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா சொல்றான். நம்ம 2 பேரும் இங்க கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பாத்தீங்கன்னா காபி ஷாப்புக்கு எருக்காவை கூட்டிட்டு போறோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம ஆனஸ்டும் கிரேசியாவும் ஏன் எப்ப பார்த்தாலும் லோக்கி கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பாத்தீங்கன்னா எருக்கா கிட்ட கேட்கறான். அது ஒரு பெரிய கதை. ஆனஸ்ட் பத்தி உனக்கே ரொம்ப தெரிஞ்சிருக்கும். சண்டை போடும் போது அவன் வெப்பனை தாறுமாறா யூஸ் பண்ணுவான். அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு பேட்டிலுக்கு அப்புறம் அவனுடைய வெப்பனை நல்லா பராமரிப்பான். ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் நான் அகாடமிலே பார்த்திருக்கேன். அவனுடைய வெப்பனை அவன் நல்லாவே பார்த்துப்பான். ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு டென்ஷன்ல மாட்டிக்கிட்டோம். அப்ப நாங்க வழி தவறி போயிட்டோம். அந்த இடத்துல ஏரேங்க் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு மாஸ்டர் கிட்ட. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது ஒரு அட்வென்ச்சரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஆனஸ்டுக்கு முதுகுல அடிபட்டுச்சு. அந்த நேரத்துல அந்த காயம் பெருசா பாதிப்பு இல்லாம இருந்ததுனால நம்ம ரிவல் ஹெல்ப்பால அந்த மான்ஸ்டரை ஈஸியா அழிச்சிடும். உனக்கே ஆனஸ்ட பத்தி நல்லா தெரியும் இல்லையா? அவனே அவனுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி அவனால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காயத்தால பாதிக்கப்பட்டு அவன் மயங்கி வீழ்ந்துட்டான். அவனால சுத்தமா எழுந்திருச்சு கூட நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த டைம்ல நம்ம ரிவலும் லோக்கியும் சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம ஆனஸ்டோட வெப்பனை நம்ம லோக்கி தலையில டிங்குன்னு பட்டு இருந்துச்சு. இதை ரொம்ப நேரமா பொறுத்துக்கிட்டு இருந்த நம்ம லோக்கி அந்த வெப்பனை தூக்கி போட்டுட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும். நம்ம ஆனஸ்ட் கண்ணு வீச்சு பார்த்தப்போ அவனுடைய வெப்பனை அவங்ககிட்ட இல்ல விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. வெப்பனெல்லாம் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணோம், பைசாயிடுச்சுன்னா தூக்கி போட்டுனோம். உன்னுடைய வெப்பனை ரொம்ப பைசா இருந்துச்சு, அதான் நான் தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, வெப்பனை மேல உயிரே வச்சுட்டு இருக்க நம்ம ஆனஸ்டுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இருக்க சொல்றான். இதுதான் விஷயமா? அப்படின்னா கிரேசியாவுக்கும் லோக்கிக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா திருப்பவும் நம்ம இருக்க கிட்ட கேட்கறான். நான் தான் இந்த உலகத்திலே பெரிய புத்திசாலின்னு சொல்ற ஒரு முட்டாள்ல எந்த பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்ல, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் அவங்க அகாடமி டேஸ்ல நடந்தலாம் நினைச்சு பார்த்துட்டு கடை தெருவுல போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம இருக்கா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு மேட்சிக் ஐட்டம் ஒரு கடையில இருக்கு. இதை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இப்பதான் இது கண்ணிலே மாட்டி. ஆனா இதோட வேலை 50,000 போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா பாத்தீங்கன்னா அதை அப்படியே வச்சிடறான். அந்த டைம்ல நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த காசை கொடுத்துட்டு அந்த ஐட்டத்தை வாங்கி நம்ம இருக்கா கிட்ட கொடுக்குறான். அவளும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அந்த நாளை 2 பேரும் என்ஜாய் பண்றாங்க. ஷாப்பிங், லைப்ரரின்னு சொல்லிட்டு ஜாலியா அந்த நாளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஈவினிங்கும் ஆகுது. உனக்கு இந்த ஃபைசல் நகரம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா பாத்தீங்கன்னா அலாக்கு கிட்ட கேட்க, இந்த இடத்துல ஃபன் இருக்கு, எனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த இடம் எனக்கு பிடிக்காம இருக்க முடியுமா? நான் இருந்த கால்டானாவை விட இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்றோம். ஆனா நீ விருப்பப்பட்ட இடம் இது இல்ல. நான் உன்னை கால்டானாவில பார்க்கும்போது என்னுடைய பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். ஆனா உண்மையை சொல்ல போனா நான் உன்னை அந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டேன். அந்த டைம்ல உன்னை கோட் மேஜிஷனா இருந்து பேனிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு இப்பவும் கஷ்டமா தான் இருக்கு. நீ சொல்றது உண்மைதான், நாங்க நிறைய விஷயங்களை மாத்தலான்னு. ஆனா நான் இப்போ ஆனஸ்ட் சொன்னதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே நான் உயிரோட இருக்க போதுமானதுன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, அவனுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சது நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இது சொல்லும் போதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய ஃபுல் ஹாப்பினஸுமே பாத்தீங்கன்னா காமிக்கிறா. உன்னுடைய டீம் லீடரா இந்த டீம்ல உனக்கு இருக்க ஆசை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அந்த சந்தேகம்லாம் இல்ல. அதனாலதான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்ல, நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப நாளா சொல்லலாம்னு இருந்தேன். அது வேற எதுவும் இல்ல, என்னுடைய ஃபீலிங்ஸ் பத்தி தான் சொல்லலாம்னு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, அந்த டைம்ல இருக்கா பாத்தீங்கன்னா அலெக் அவனுடைய லவ் சொல்லிட்டு நம்ம இருக்காவை கிஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த டைம்ல நம்ம அலெக் பாத்தீங்கன்னா எனக்கும் என்னுடைய ஃபீலிங்ஸ் பத்தி சொல்ல ஆசை தான், ஆனா என்னுடைய ஃபீலிங்ஸை இதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம இருக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நம்ம அலெக்க பாத்தீங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நாளும் அப்படியே போயிடுது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அலாக்கை ஏப்பிக்கிட்டு இருக்கான். நம்ம அலாக்கும் நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். நல்லா தூங்கிட்டு இருந்தா நம்ம அலாக்கை ஏப்பி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் கூட்டிட்டு போறோம். 2 பேருமே ஸ்வாட வச்சு காலங்காத்தாலுமே சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம இருங்க வந்து இதை பார்த்துட்டு இவனுங்க இதை திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா கிட்ட பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம அகாடமிலே பார்த்தது தானே, இது நம்மளுக்கு புதுசா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா கேட்க, ஆமா நீ சொல்றதும் உண்மைதான். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்டோட ஸ்ட்ராங்கான அட்டாக்கால பாத்தீங்கன்னா நம்ம அலாக்கோட டிஃபென்ஸ் சுத்தமா வேலை செய்யல. அவனுடைய அந்த ஸ்வாடும் பாத்தீங்கன்னா உடஞ்சிட்டது. இந்த ஸ்வாடு உடஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நீ என்னை கண்டிப்பா தோக்க வெடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போடலான்னு போகும்போது அந்த டைம்ல நம்ம இருக்க பாத்தீங்கன்னா கரெக்டா
வந்து இவங்க 2 பேரையும் தடுத்து விட்டுறா. பிராக்டிக்ஸ்னா 2 பேருக்கும் காயம் இல்லாம சண்டை போடணும், நீங்க சண்டை போட்டு பார்த்தா 2 பேருமே செத்துடுவீங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம எருகா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் தடுத்து விடுறா. அந்த டைம்ல நம்ம லோக்கி வந்து இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணோம், அப்பதான் என்ன மாரி உங்களாலையும் ஸ்ட்ராங் ஆக முடியும்னு சொல்லிட்டு சொல்ல, வாங்க வாங்க இந்த வெட்டி பையங்கெல்லாம் பேசாதீங்க, நம்ம இன்னைக்கு டஞ்சன்ல 65வது ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் போக, இருந்தாலுமே நீங்களா என்ன ரொம்ப கலாய்க்கிறீங்களா, இப்படி எல்லாம் கலாய்ச்சா உங்களுக்கு எஸ் ரேங்க் ஐடி கார்டை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, என்னது எஸ் ரேங்க் ஐடியான்னு சொல்லிட்டு நம்ம எருகாவும் ஆனஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. எருகா போயிட்டு அந்த ஐடி கார்டு வாங்கலான்னு போகும்போது நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா அதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஆனஸ்ட் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நான் அந்த ஐடி கார்டை உங்ககிட்ட தருவோம்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்ல, அந்த டைம்ல நம்ம கிறிஸ்டா வந்து லோக்கி தலையில ஒரு அடியை போட்டு அந்த ஐடி கார்டை பாத்தீங்கன்னா வாங்கி நம்ம அலக்கு கிட்டையும் எருகா கிட்டையும் கொடுக்குறான். இதை பார்த்த உடனே நம்ம எருகாக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கில்டு மாஸ்டர் கிட்ட எங்களுடைய ரெக்வெஸ்ட சொன்னோம், அவரும் ஏத்துக்கிட்டு உங்களுக்காக இந்த ஐடியா பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா தயாரிச்சு கொடுத்தாரு. இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சர் சொல்லிட்டு நம்ம ரிவல் சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க எல்லாம் எஸ் ரேங்க் அட்வென்ச்சர் ஆனதுனால உங்களால ஆர்கானா டென்ஷன்ல ஈஸியா போக முடியும். இந்த டென்ஷனை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, ஆர்கானா டென்ஷன் தான் இங்க இருக்கிறதுல ரொம்ப மோசமான டென்ஷன் சொல்லிட்டு நம்ம ரிவல் சொல்றோம். இந்த டென்ஷனை பத்தி வேற எதுனா தெரியும்னா நீங்க எப்ப வேணா என்ன வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரிவல் சொல்ல, நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்றோம். உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்காக வந்து நிப்போன்னு சொல்லிட்டு 2 டீமுமே பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமா நம்ம 2 டீமுமே எஸ் ரேங்க் சேர்ந்தவங்க, அதனால இப்போ பார்ட்டி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி கேட்க, எல்லாம் கேளுங்கப்பா, நம்மளுக்காக நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறான், எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம எருகா பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இப்போ ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி எஸ்கேப் பார்க்க மீட்டிங்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் ராசா, இப்போ வந்து பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம லோக்கியும் அழைக்கும் பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு போயிட்டு பார்ட்டி பண்றாங்க. புது எஸ் ரேங்க் பார்ட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம ரிவல் பாத்தீங்கன்னா பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். எல்லாருமே ஒரு பக்கம் பார்ட்டியை என்ஜாய் பண்ணி நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம லோக்கிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பு, உண்மையிலே இந்த எஸ் ரேங்க்கு நான் தகுதி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அலக் கேட்க, அலக் நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ இங்க இருக்கிறதுக்கு காரணமே உன்னோட திறமை மட்டும்தான், அதனால நீ எதை பத்தியுமே யோசிக்காத, நீ இங்க இருக்க தகுதியானவனா, நீ இந்த எஸ் ரேங்க் வாங்கறதுக்கு தகுதியானவனான்னு சொல்லிட்டு நீ எப்பவுமே யோசிக்க கூடாது. அப்படி நான் சொல்றது எதுவுமே நீ கேட்கலன்னா இந்த இடத்துல நான் உன்னை அடிச்சு நடக்க முடியாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா அலக்கு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்லி சண்டை தான், நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சண்டைலாம் இல்ல. அந்த டைம்ல நம்ம அலக்கும் சரி சரி நீ சொல்றதெல்லாம் கேட்கிறேன், நீ சொல்லும் போது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பயும் போல சண்டை போட்டதெல்லாம் போதும், பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம எருகா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனஸ்ட் ஒரு பக்கம் இந்த கடையில இருக்க மொத்த ஒயின் பாட்டிலையும் எடுத்துட்டு வாங்கடா, நானே குடிச்சு காலி பண்ணணும்னு சொல்ல, டைம்ல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா என்ன பார்த்தா கொஞ்சம் கூட இறக்கமா இல்லையாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, பக்கம் நம்ம எருகா பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில இருக்கா. எருகா சும்மா ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலே நிறுத்த மாட்டா, இப்ப வேற ஃபுல் ஹாப்பினஸ்ல இருக்காளா, அதனால அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல போல. நம்ம எல்லாரும் எஸ் ரேங்க் அட்வென்ச்சர் ஆனால அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, அதனால மட்டும் இல்ல நீங்க வந்ததுனால கூட அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்ல, நீ மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நானே உன்னை கால்டானாவுக்கு வந்து அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு இங்க இருந்து வந்திருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, அந்த டைம்ல ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா கிரேசியா அவங்களுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா போயிட்டு பார்க்க அங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா காயம் இருக்கு. நம்ம கிரேசியால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த மிஷா பொண்ணு கிட்ட கேட்க, இதை பத்தி நீங்க கேள்விப்படலையா, இந்த காயங்களுக்கெல்லாம் காரணம் மான்சரோ இல்ல டஞ்சன் அட்டாக்க காரணம் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் ஷேடோ கில்ட சேர்ந்தவங்க தான், இவங்க எல்லாம் அட்வென்ச்சரை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அந்த டைம்ல நம்ம கில்டு மாஸ்டர் வந்து கிரேசியாவோட ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலே ஃபுல் ஆயிடுச்சு, இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்க்க இடம் இல்லாதனால என்னுடைய ரூம்ல எடுத்து வந்து இவளை போட்டுட்டேன், இவ்வளவுமே ஷேடோ கில்டால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, இவ்வளவு பேரு ஒலிவியா, இவளுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவளுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு, மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, இதனால இவளுக்கு இப்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா முடிவு எடுக்கிறான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க இப்ப ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க, நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம், நான் உங்களை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்ல, உங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட கேட்கறா, நீ எனக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணு, நான் அந்த துரோகியை ஐக்க போடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அந்த துரோகின்னு நீ ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா கேட்கறா, நீ இங்க வந்ததுக்கான காரணம் என்ன, நீ என்ன ஹீல் பண்ணத்தானே வந்த, நீ ஃபர்ஸ்ட் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க இப்படி இருக்கும்போது என்னால ஹீல் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்ல, அந்த டைம்ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம கிரேசியா துணியை பிடிச்சி, நீ ஒரு சாதாரண நர்ஸ் மட்டும் ஒரு ஸ்வாட்ஸ் மேனை பத்தி என்ன தெரியும்னு சொல்லிட்டு கோவமா பாத்தீங்கன்னா கேட்கறா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவ சுத்தமா ஸ்ட்ரென்த் இல்லாம அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த டைம்ல நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா அவ உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. அவ உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்தது மட்டும் இல்ல, ரொம்ப பழசுமே கூட, காயங்கள்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இவ எத்தனை பேட்டர்ல சண்டை போட்டிருப்பான்னு சொல்லிட்டு. மட்டும் இல்லாம ஃபைசன்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்வாட் ஃபைட்டர்னா பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒலிவியா மட்டும்தான். இவளுக்கு இந்த நிலைமை ஏற்படுதுன்னு அந்த துரோகி யாருன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்படியே அவளை ஹீல் பண்ணிட்டு அவளுக்கு பாதுகாப்பா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிரேசியாவும் தூங்கிடுவா. அப்படியே கட் பண்ணா நம்ம அலெக் பாத்தீங்கன்னா ஆர்கானா டஞ்சனை பத்தி என்ன கத்துக்கலாம்னு சொல்லிட்டு லைப்ரரியில போயிட்டு ஆர்கானா டஞ்சனை சம்பந்தமான புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப நேரமா இங்க உக்காந்துட்டு இருக்கேன், என்ன கண்டுக்காம நீ புக்கு படிச்சுட்டு இருக்கே அலெக்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்க, நான் உன்னை கவனிக்கவே இல்லை, நான் சீரியஸா புக்கு படிச்சதுனால நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அலெக் சொல்ல, அது மட்டும் இல்லாம என்னுடைய பேர் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம அலெக் கேட்கறான். ரொம்ப நேரமா இங்க உக்காந்துக்கிட்டு இருந்தனால எனக்கு பசிக்குது, பக்கத்துல இருக்க கஃபேல போயிட்டு எனக்கு நீ எதனா வாங்கி கொடுத்தா நான் உனக்கான கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, கேட்ட மாதிரியே நம்ம அழகும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கஃபேல போயிட்டு அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன்ல, இப்பயாவது சொல்லு நீ யாருன்னு சொல்லிட்டு நம்ம அலெக் கேட்க, என் பேரு லுகா இருக்கு, நான் நேம்லெஸ்ன்ற ஒரு பார்ட்டியில இருக்கேன், நானும் ஒரு எஸ்ட்ராங் அட்வென்ச்சர் தான் சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னது நீ ஒரு எஸ்ட்ராங் அட்வென்ச்சரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். நான் உன்னை பார்க்க வந்ததுக்கான காரணம் நீ எங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும், நம்மளுக்காக ஒரு மோசமான சிக்கலான ரஞ்சனை காத்து இருக்கு, இதுக்கு நீ இல்லைன்னு மட்டும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அவன் திடீர்னு வந்தான், நான் ஒரு எஸ்ட்ராங் அட்வென்ச்சர்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து சண்டை போடணுன்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஷாக் ஆக இந்த சீரியஸோட ஆஃப் சீசன் இங்கே முடியுது. ஸோ இந்த சீரிஸ் இதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். ஸோ அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு சீரிஸோட பார்க்கலாம், இல்லைனா இந்த சீரிஸை கூட கம்ப்ளீட் பண்ணுவோம்.